गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द। सद्गुरुनाथ महाराज की जय। பகவானோட பரிபூர்ணையான கிருப்பையில், குருவாயூரப்பனோட கிருப்பையில் 11 தசகம் வரைக்கும் பார்த்தோம் நல்லபடியாக நேத்திக்கு. இப்போ 12வது தசகம் அப்படிங்கிறது வராக அவதாரத்தோட தசகம். அவதாரம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அது கவுண்ட்லெஸ். அதில் ஒரு பெரிய எண்ணிக்கையெல்லாம் பண்ணிட முடியாது. நம்ம சொல்கிறோம் ஒரு பேச்சுக்கு தச அவதாரம் அப்படின்னு சொல்கிறோம். தச அவதாரம் மாத்திரம் இல்லை, பகவான் முதல்ல யோகஸ்வரூபியாக பிரளய காலத்தில் அந்த யோக நித்ரேல அவதாரம் பண்ணினதே ஒரு பெரிய அனந்த பத்மநாப சுவாமியோட அவதாரம் அப்படின்னு நம்ம முதல்ல ஆரம்பத்திலே பார்த்தோம். அந்த மாதிரி பகவான் பிரகலாதனுக்காக ஒரு அவதாரம் எடுக்கிறார். துருவனுக்காக வந்ததும் ஒரு அவதாரம் தான், கஜேந்திரனுக்காக வந்ததும் ஒரு அவதாரம் தான். இப்படி ஒரு பக்தர்களுக்காகவும் தன்னோட ரூபத்தை வெளிப்படுத்தக்கூடியது பகவானுடைய அவதாரம். அதுதான் அவதாரம் அப்படின்னு சொல்கிறோம். அவதாரம் நிறைய ரகங்கள் இருக்குது அவதாரத்தில். எப்படி அப்படின்னா, அது ஹம்சாவதாரம், கலாவதாரம் அப்படின்னு சொல்கிறா. அதாவது எப்படின்னா, பகவான் ஷோடச கலையை வச்சுருக்கிறவராக இருக்கார். 16 கலைகள் இருக்குது பகவானுக்கு. அதாவது கலைகள் அப்படின்னா என்ன அப்படின்னா, அம்சம். வாட் இஸ் த ஸ்பெஷாலிட்டி ஆஃப் பகவான்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த அம்சம், அதை தான் கலைகள் அப்படின்னு சொல்கிறா. ஏதாவது ஒரு சமய சந்தர்ப்பத்தில் பகவானுடைய அவதாரம் அவசியம் அப்படிங்கும் பொழுது ஏதானும் ஒரு கலை அதை எடுத்துட்டு பகவான் ஹம்சம் அவதாரம் பண்ணுவார். இப்போ எப்படி பிரகலாதனுக்கு நரசிம்மரோட அவதாரமாக வரணும்னு இருந்ததோ, இப்போ என்ன அவருக்கு அந்த அவதாரத்தில் ஒரு நரஹரியாக அவர் வரணும் அப்படிங்கிறது, அந்த ரூப லாவண்யம் அந்த மாதிரி இருக்கணும். அப்படி இருந்தால் தான் அவனை வதம் பண்ண முடியும் அப்படிங்கிறது நன்னா தெரியறது. இப்போ தன்னுடைய கலையாக ஒரு விஷயத்தை எடுத்துட்டு பகவான் அவதாரம் பண்ணி கீழே இறங்கி வரார் அப்படிங்கிறதான். அப்போ அந்த கலைக்கு என்ன சக்தியோ அந்த சக்தி போருமாம், அந்த அவதார காரியத்தை பண்ணிட்டு கிளம்பி போயிடுவார் அப்படிங்கிறா. அதனால பலராமராக இருக்கக்கூடிய பலராமரே பகவானோட சக்தி, பகவானுடைய சக்தி தான் பலராமரோட அவதாரம் அப்படின்னு சொல்கிறார். வியாசர் பகவானே ஒரு அவதாரம் தான். அவர் யார் அப்படின்னா, ஞான கலா அவதாரம் அப்படிங்கிறார். வியாச பகவானுடைய அவதாரம் எதுன்னா, ஞானம் அப்படிங்கிற கலையை எடுத்துட்டு அவதார புருஷராக பகவானே வியாசரா அவதாரம் பண்ணுறார் அப்படிங்கிறா. அந்த மாதிரி பகவானே வியாசரா அவதாரம் பண்ணி, அதனால தான் பாகவதமும் பகவானும் வேற இல்லை அப்படின்னு சொல்கிறோம். வியாசாச்சாரியால் கொடுத்த அந்த பாகவதமும் பகவானும் ஒன்று தான். பகவான் வேற, பாகவதம் வேற இல்லை. ஸ்ரீமத் பாகவதத்துக்கு அப்படி ஒரு கிரேட்னஸ் இருக்குது. அப்படி பகவான் ஞான சக்தியோட அம்சம், அதாவது அப்படின்னு சொல்கிறா வியாச பகவானை. அப்புறம் கிருஷ்ணாவதாரம் அப்படிங்கிறது அதை தான் ஒரு பூர்ண அவதாரம் அப்படின்னு சொல்கிறா. ஏன் அப்படி அதுக்கு ஒரு பூர்ணமான அவதாரம் அப்படின்னா, இதில் என்ன அப்படின்னா, கிருஷ்ணனுடைய அவதாரம் அப்படிங்கிறது எல்லா அவதாரமுமே யார் பண்ணினா, சாக்ஷாத் பகவான் கிருஷ்ணர் தான் பண்ணினார் அப்படிங்கிறத தான் நம்ம முதல் அவதாரமாக பாகவத இதில் கதாமிருதத்தில் நம்ம எதை எடுத்துக்கிறார் அப்படின்னா, அதே பாணியில் தான் நம்மளுடைய நாராயண பட்டத்திரியும் பண்ணிட்டு வரார். அந்த ஒரு கேள்வியை முன்னாடி நம்மளோட அபர்ணா ரொம்ப அழகாக கேட்டா, எதனால் ஆண்டி முதல்ல வராக அவதாரம் அப்படிங்கிறது வருது அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்டா. அது எதனால் அப்படின்னா, பாகவதத்தை சாரமாக வச்சுண்டு தான் நாராயண பட்டத்திரி தன்னுடைய நாராயணியத்தை பண்ணுறார். அதில் பாகவத சாரத்தில் என்ன சொல்கிறா அப்படின்னா, முதல்ல பூ சிருஷ்டியை பொறுத்து அவதாரத்தை நியமனம் பண்ணிகிட்டே வர பாகவதத்தில். அப்புறம் அதே மாதிரி பகவானுடைய மகாத்மியத்தை முதல்ல சொல்லணும்.
இல்லையா? ஒரு ஒரு வஸ்து வந்து எவ்வளோ ஒரு சிரேஷ்டமான வஸ்து, அதில் வந்து எவ்வளோ ஒரு எசன்ஸ் இருக்குது. அப்படிப்பட்ட சாக்ஷாத் பகவான் எப்படிப்பட்ட ரூபம், எப்படிப்பட்ட பரவஸ்துவாக இருக்கக்கூடியவர் அப்படிங்கிற மகாத்மியத்தை, பகவானுடைய மகாத்மியத்தை முதல்ல சொல்லணும். தட் இஸ் த ஸ்பெஷாலிட்டி அண்ட் த கிரேட்னஸ். அதை பெருசாக சொன்னாதான் பின்னாடி வரக்கூடிய ரசானுபாவமாக இருக்கக்கூடிய லீலா அவதாரங்கள் எல்லாம் நம்மளால் வந்து அழகான ரீதியில் ஜீரணம் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறா வியாக்கியான கர்த்தாலாம். எதனால் அப்படின்னா 9 தசகங்கள் கேண்டோஸ் இருக்கு இல்லையா நம்மளுடைய பாகவதத்தில். அது பூரா பகவானுடைய பல அவதாரங்கள், பெரிய பெரிய மகான்கள், பெரிய பெரிய பக்தாள்களுடைய சரித்திரம், அது மூலமாக பகவான் அவளுக்கு எப்படி அனுகிரகம் பண்ணினார், எப்படியெல்லாம் அவதார புருஷராக வந்தார் அப்படிங்கிற பகவானுடைய அசாத்தியமான மகாத்மியத்தை சொன்னாதான் தசமஸ்கந்தத்துக்குள்ள உள்ள நுழையர்ச்ச நமக்கு யாருடைய அவதாரத்தை பார்க்க போகிறோம் அப்படின்னா சாக்ஷாத் கிருஷ்ணாவதாரம் பூர்ணாவதாரமாக இருக்கக்கூடிய பகவானுடைய கிருஷ்ணனை அந்த அவதாரத்தில் நம்ம சந்திக்க போகிறோம். அப்போ வந்து சுகர்கிட்ட வந்து பரீட்சித் கேட்குறாரு, இத்தினூண்டா சொல்லிட்டேளே, முதல் 2 ஸ்லோகத்தோடு முடிச்சுட்டேளே, எனக்கு அத்தனை உரிமை இருக்குது, இந்த என்னுடைய பகவானுடைய இதை கேட்கறதுக்கான உரிமை எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறார். அதனால தசமஸ்கந்தத்தில் 90 தசகங்களுக்கு ஸ்லோகத்தை வந்து சுகர் வந்து அனுபவித்து சொல்கிறார். அப்போ என்ன அப்படின்னா இந்த கிருஷ்ணனோட லீலை இதெல்லாம் நம்ம பின்னாடி பார்க்கணும். நம்மளுடைய பட்டத்திரியோட நாராயணியத்திலேயே பகவான் அப்படி அவதாரம் பண்ணி எப்படி ஒரு சௌலபியமாக ஒரு நந்தவனத்தில் வந்து நந்தபாபாவத்தில் இருந்துட்டு யசோதையோட அத்தனை லீலையும் பண்ணிட்டு அவ்வளோ இவாளுக்கும் வந்து கோபியர்களுக்கெல்லாம் வந்து எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணிட்டு அப்படி ஆசையாக இருக்காரே, அந்த பரவஸ்து யாரு அப்படிங்கிறத வந்து லோகத்தில் புரிஞ்சுக்கணும் இல்லையா? சும்மா எதேச்சியா ஏதோ எய்தாத்து பையன் நம்ம மாத்தில் வந்து விளையாடுற மாதிரி நினச்சிக்க முடியாது பகவானை. அவன் யாரு அப்படின்னா சாக்ஷாத் பரவஸ்து. அப்படிப்பட்ட பகவான், எப்படிப்பட்ட பகவான், என்ன மாதிரியான ரூபம் எடுத்திருக்கார், ஒரு வராக அவதாரம் எப்படி பண்ணியிருக்கார், ஒரு நரசிம்ம அவதாரத்தை எப்படி பண்ணியிருக்கார், ஒரு வாமன அவதாரத்தை எப்படி பண்ணியிருக்கார், இந்த 3 லோகத்தையும் 3 திருவடியில் அளந்திருக்காரே அப்படின்னா 2 லோகத்தை அப்படின்னா அப்படி ஒரு பராக்கிரமசாலியாக இருக்கக்கூடிய நம்ம பகவான் எவ்வளோ ஒரு சிரேஷ்டமானவர் அப்படிங்கிறத வந்து முதல்ல மனசில் கொண்டு வரணும். அப்பத்தான் இந்த பாகவதத்தை ரசானுபாவமாக, இந்த நாராயணியத்தை ரசானுபாவமாக ரசிக்க முடியும். அதனால தான் பிபத பாகவதம் ரசம் ஆலயம் முகுருகோ ரசிகா புவி பாவுக்காக அப்படின்னு கூப்பிடுறார். ரசிகர்களே வாங்கோ, எல்லாரும் வந்து இந்த பாகவத ரசத்தை பருகுங்கோ அப்படின்னு தான் கூப்பிடுறார் சுகர் அத்தனை பேரையும். அதனால வந்து அப்படி பாகவத்தை ரசித்து எல்லாரும் பார்க்கணும் அப்படிங்கிறதான் வந்து இதோட தாத்பரியம். இந்த ஒரு தாத்பரியம் என்ன பண்ணுறது அப்படின்னா பூர்ணாவதாரமாக இருக்கக்கூடிய பகவானாக இருக்கக்கூடிய கிருஷ்ண பரமாத்மா தான் இத்தனை அவதாரங்களையும் பண்ணினார் அப்படிங்கிறது சொல்லப்படுறது. அதனால வந்து கிருஷ்ணஸ்து பகவான் ஸ்வயம் அப்படிங்கிற இந்த கிருஷ்ணன் வந்து எப்படி அப்படின்னா அதுதான் பாகவதத்தினுடைய அபிப்பிராயம். ஸ்வயமே கிருஷ்ணர், அவரே தான் எல்லாம் அப்படிங்கிறதுனால அதுதான் ஸ்ரீமத் பாகவதம் காமிச்சு கொடுக்கக்கூடிய அபிப்பிராயம். இதில் வராக அவதாரம் வந்து எப்படி அப்படின்னா பெரிய, அதுவும் ஒரு பூர்ண அவதாரமான ஒரு அவதாரம். ஒரு சாதாரண ஒரு அவதாரமாக வந்து வராக அவதாரத்தை எடுத்துன்ற முடியாது அப்படின்னு சொல்கிறா. ஏன்னா இது வந்து ஒரு சாமானியமான ஒரு விஷயம் இல்லை. வராக அவதாரம் அப்படிங்கிறது சாக்ஷாத் யஜ்ஞவராக மூர்த்தி தான் அப்படிங்கிற. எப்படின்னா இந்த வராக மூர்த்திக்கு என்ன பேர் அப்படின்னா யஜ்ஞவராக மூர்த்தி ஞானப்பிரான் அப்படிங்கிற வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் வந்து விஷ்ணு புராணத்தில் வந்து இந்த வராக மூர்த்திக்கு என்ன பெயர் சொல்கிறா அப்படின்னா ஞானப்பிரான் அப்படிங்கிற. என்ன அப்படின்னா பகவான் வந்து எதனால் இந்த வராக அவதாரத்தை பண்ணுறார் அப்படின்னா முன்னாடி தசகத்தில் நம்ம பார்த்தோம். சனகாதியர்கள்லாம் வந்து பகவானை வேண்டிக்கிறா. அப்போ பிரம்மா வந்து யாரை படைக்கிறார், சுவாயம்பு மனுவையும் சதரூபையும் படைச்சு இந்த பிரஜைகளெல்லாம் நீ உருவாக்கணும் அப்படிங்கிற அனுகிரகத்தை கொடுக்கிறார். சுவாயம்பு மனுவும் சதரூபையும் ரொம்ப சந்தோஷமாக பிரஜோத்பத்தியை பண்ணுறதுக்காக பூமியில் வந்து அதாவது அவள் வந்து உருவாக்க போகிறா. எல்லாம் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப சட்டில் சப்ஜெக்ட்
நன்னா புரிஞ்சுக்கணும். எல்லாருமே வந்து நம்ம எல்லாருமே புரிஞ்சுக்கணும். என்ன இதெல்லாம் வந்து ரொம்ப சட்டிலான விஷயம். நம்ம யதார்த்த காலத்தில் இருக்கக்கூடிய மனுஷா கல்யாணம் பண்ணிட்டு அவள் ஒரு குடுத்தனம் பண்ணி அதில் ஒரு குழந்தை பிறக்கிறது, அந்த குழந்தை கல்யாணம் பண்ணுறோம், இன்னொரு குழந்தை பிறக்கிறது, நம்ம பாட்டி தாத்தா ஆகிறோம். இந்த சைக்கிள் எல்லாம் கர்மாவசத்தினால வரக்கூடிய இந்த சைக்கிள். இதையும் நம்ம தேவவசத்தில் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த சப்ஜெக்டையும் அப்படியே அப்படியே நினச்சி ஒரு பிராகிருத வஸ்துவாக பகவானை பார்க்கப்படாது. ஏன்னா பகவானுடைய ரூபத்திலேருந்து வெளியில் வந்திருக்கக்கூடிய அத்தனை பேருமே கர்மவசத்தால் ஆனவர்களாக இருந்தாலும் பகவானே உற்பத்தி பண்ணினவாவா எல்லாரும் இல்லையா? ஸோ அதனால் வந்து பிரம்மாவாகட்டும், அவர் யார்? பிரம்மா யார்? பகவானுடைய குழந்தை. அந்த குழந்தை யாரை உற்பத்தி பண்ணியிருக்கார்? இப்போ சதரூபையும் மனுவையும் உற்பத்தி பண்ணினார். உற்பத்தி பண்ணினதுனால அவளுக்கு அந்த காரியத்தை கொடுக்குறார். ஒரு இதை ஒர்க்கை வந்து டெசிக்னேட் பண்ணுறார் அவளுக்கு. இப்போ அவள் சந்துஷ்டியாக இந்த காரியத்தை பண்ணணும்னு நினைக்கும் பொழுது என்ன ஆகுது? எங்கே இந்த பிரஜைகளுக்கெல்லாம் இடம் கொடுக்க வேண்டாமா? ஏதாவது ஒரு இடம் வேணுமே. அந்த இடத்துக்கு போனாதானே இவாளால் அதை பண்ண முடியும் அப்படிங்கிறத வந்து அவள் ஆலோசனை பண்ணுறா. அப்போ தான் பார்க்குறா இந்த அப்படிங்கிற இந்த பூமி மாதாவே காணும் அந்த பிரளய ஜலத்தில். இந்த ஹிரண்யாக்ஷன் நம்ம பார்த்தோம் இல்லையா? போன தசகத்தில் எப்படி வந்து ஜெய விஜயாள் வந்து ஹிரண்யாக்ஷனாவும் ஹிரண்ய கஷிப்புவாவும் வந்து அவதாரம் மீன்ஸ் அவளும் வந்து ஜனிக்கிறா இந்த பூலோகத்தில் தன்னுடைய பாப்பத்தை போக்கிக்கிறதுக்காகவும். பகவானுடைய ஸ்மரணையே ஹரிஸ்மரணம்தான் எங்களுக்கு அவசியம் அப்படின்னு அவள் வேண்டிக்கிறா பகவான்கிட்ட. எங்களோட பாப விமோச்சனம் எப்படி போகணும் அப்படின்னா ஹரிஸ்மரணத்தினால மாத்திரம்தான் இந்த பாப விமோச்சனம் போகும் அப்படிங்கிறத அவள் கேட்டுண்டு இந்த ரூபத்தை தரிச்சுண்டு அவள் வந்து இப்போ இந்த இடத்துக்கு வந்துட்டா. வந்து அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா ஹரி 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 ஹரின்னு தேடுறான் எல்லா இடத்துலையும். அப்போ எல்லாரும் நாரத மகரிஷிலேருந்து எல்லாரும் என்ன சொல்கிறா அப்படின்னா, வருண பகவான் வந்து சொல்கிறார், எங்கிட்ட சண்டை போட்டு பிரயோஜனம் இல்லைப்பா, நீ வந்து அந்த ஹரியை போய் பாரு, அந்த ஹரி எங்கேன்னு போய் பாரு, அந்த ஹரியை தேடி போனாதான் உனக்கு வந்து தெரியும், அவன்தான் உனக்கு சரியான ஆள் அப்படின்னு வருணன் வந்து அமைதியாயிடு அந்த ஒரு இதை கொடுக்குறார். இப்போ அவன் சகல லோகங்களையும் தன்னுடைய வசத்தில் வச்சுருக்கான். அப்படி வசத்தில் வச்சுருக்கிறவர் இந்த பூலோகம் பூமாதேவியை கொண்டு போய் இந்த பிரளய ஜலத்தில் அப்படியே அமுக்கி வச்சுடுறான். அமுக்கி வச்சா இந்த பிரஜைகளெல்லாம் எங்கே உற்பத்தி பண்ணுற பிரஜைகளெல்லாம் எங்கே வைக்க முடியும்? அப்படிங்கிறது வந்து வைக்க முடியாதே அப்படின்னு நினச்சிண்டு அவர் என்ன பண்ணுறார் அப்படின்னா, இந்த முதல் ஸ்லோகத்தில் சொல்கிறார். பட்டத்திரி வந்து 12வது தசகத்தில் முதல் ஸ்லோகத்தில் ரொம்ப அழகாக இதை சொல்கிறார். ஸ்வயம்புவோ மனுரதோ ஜனசர்கஷீலோ திருஷ்ட்வா மஹீமசமயே சலிலே நிமக்னாம் ஸ்ரஷ்டாரமாபசரணம் பவதங்கிரிசேவா துஷ்டாசயம் முனிஜனை சகசத்யலோகே. எப்படி பிரம்மாவோட உடம்புலேருந்து சரீரத்துலேருந்து மனுவும் சதரூபை அவருடைய பத்னியான சதரூபையும் வந்துட்டா. அவரை தான் வந்து அவள் என்ன பண்ணுறா அப்படின்னா, ஸ்வயம்புவோ மனுகு அப்படின்னா பிரம்மாவோட புத்திரர்னு அர்த்தம். அவள் வந்து ஸ்வயம்பு அப்படின்னா, ஸ்வயம்புங்கிறது வந்து பிரம்மாவனுடைய இன்னொரு பெயர். ஸ்வயம்புன்னா யாரை குறிக்கும்னா பிரம்மாவை குறிக்கும். ஸ்வயம்பு அப்படிங்கிறது யாரை குறிக்கும்னா பிரம்மாவனுடைய புத்திரர்களான மனுவை குறிக்கிறது அப்படிங்கிறது வந்து அழகாக அவர் வந்து இதெல்லாம் அவருடைய நடை சைலி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அந்த என்ன அழகாக அவருடைய வார்த்தைகளை வந்து பட்டத்திரி ஆண்டிருக்கார் அப்படிங்கிறது வந்து நல்லா தெரியறது. இப்போ என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இப்போ இதெல்லாம் பார்த்துட்டா ஜனசர்கஷீல ஜனங்களை சிருஷ்டி பண்ணக்கூடிய ஸ்வபாவமாக இப்போ அதை ஸ்வபாவமாக எடுத்துட்டு இருக்கார். யார்? ஸ்வயம்புவக அப்படிங்கிறவர் யார்? பிரம்மாவோட புத்திரர். சமயம் அந்த காலத்தில் என்ன ஆயிடுத்துன்னா, அக்காலத்தில் மகிம் பூமியவே காணுமா. எங்கே அப்படின்னு தேடினா அது எங்கே இருக்குது அப்படின்னா சலீலே ஜலத்தில், அந்த பிரளய ஜலமாக இருக்கக்கூடிய இடத்துல பூமி நிமக்னாம் அப்படின்னா மூழ்கி இருக்கான் அந்த பூமி உள்ள. அதை பார்த்தா அப்போ தான் அவளுக்கு தெரியறது
தெரிகிறது என்ன அப்படின்னா இது யாருடைய வசத்தில் இருக்குது இப்போ இந்த பூமி அப்படின்னா ஹிரண்யாக்ஷனுடைய வசத்தில் இருக்குது. அவனை இப்போ வந்து ஹதம் பண்ணாமல் இதை எடுத்துக்க முடியாதே அப்படிங்கிறதுனால இவர் என்ன பண்ணுறார், இந்த சதரூபையும் மனுவும் போய் முதல்ல நேரடியாக தன்னுடைய அப்பாவாக இருக்கக்கூடிய பிரம்மா கிட்ட போய் சத்தியலோகத்தில் போய் அவர் வந்து சொல்கிறார், வேண்டிக்கிறார். என்ன அப்படின்னா அவரோட சரண சேவையில் தஞ்சமடைகிறார் அப்படின்னு போட்டிருக்கார் நம்மளுடைய பட்டத்திரி. அப்படின்னா பிரம்மாட்ட போய் முறையிடுறார். முறையிடும் பொழுது என்ன சொல்கிறார், எங்களால் வந்து ஒன்றுமே பண்ண முடியாதேப்பா, இப்படி வந்து பூமியே இல்லாத இடத்துல நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு அந்த பூமாதேவியை காப்பாற்ற வேண்டாமா அப்படின்னு சொல்லி பகவானுடைய சரணத்தில், பகவான் இந்த இடத்துல சொல்கிறது பிரம்மாவோட சரணத்தில் போய் அவள் விழறா. விழுந்த உடனே வந்து பிரம்மா, இது வந்து பாகவதத்திலையும் ரொம்ப அழகாக இந்த ஸ்லோகங்கள்லாம் சொல்கிறா. பிரீதஸ்து துப்யமகம் தாத ஸ்வதிஸ்தத்வாம் ஷிதீஸ்வா ஷிதீஸ்வர யன்னேர்யலீகேன ஹிருதா ஷாதிமேத்யமனார்பிதம் அப்படிங்கிறார். அதாவது என்ன அப்படின்னா உத்பாத்திய சாச தர்மேண யஜ்ஞே அப்படிங்கிறார். என்ன அப்படின்னா உத்பாத்திய சாச தர்மேன யஜ்ஞே புருஷம் யஜ அப்படின்னா பிரஜைகளை உண்டு பண்ணுறதுக்காக, அதுவும் எப்படிப்பட்ட பிரஜைகள், தர்ம மார்க்கத்தோட பூமி ஆண்டு யஜ்ஞங்களால் பரமபுருஷனை ஆராதனை பண்ணிட்டு இப்படிப்பட்ட மனு பிரஜா சிருஷ்டியை செய்ய பண்ணும் பொழுது இப்படி பூமாதேவி காணாமல் போயிடுறா. பூமி ஜலத்தில் மூழ்கிறத பார்க்குறாளாவா, பார்த்துட்டு என்ன சொல்கிறா, அவள் மனசுக்குள்ளே நினச்சிக்கிறா, இப்போ எப்படி இப்படி இந்த பூமி மூழ்க முடியும்? ஏன்னா எப்போ சுபாவமாக இந்த எல்லாம் ஜலத்துக்குள்ளே நம்ம முன்னாடியே பார்த்தோம் இல்லையா, நம்மளுடைய சிருஷ்டி ஸ்திதி பிரளய காலத்தில் மாத்திரம்தான் இந்த பூமி அப்படியே இதுக்குள்ளே மூழ்க முடியும். ஆனால் அதே சமயம் வந்து இப்போ என்ன ஆயிடுது அப்படின்னா இப்போவே அது மூழ்க ஆரம்பிச்சு விடுத்தே. இப்போத்தானே சிருஷ்டியே ஆரம்பிக்க போகிறது. இந்த சிருஷ்டி ஆரம்பிக்கிற சமயத்திலே இப்படி மூழ்க ஆரம்பிச்சு விடுத்தேன்னு பார்த்து அவளுக்கு ரொம்ப கவலையாயிடுதான். உடனே அவள் என்ன சொல்கிறா, பவதங்கிரி சேவா துஷ்டாசயம் அப்படின்னு எழுதுறாரு. என்ன அப்படின்னா பிரம்மாவோட சரணத்தில் போய் அவள் வந்து நமஸ்காரம் பண்ணி பிரம்மாட்ட கேட்டுக்கிறா. என்ன அப்படின்னா எல்லாருமே முனிஜனங்களோட சத்தியலோகத்துக்கு போகிறா அப்படின்னு சொல்கிற. முனிஜனைகி சகசத்தியலோகே அப்படிங்கிற. மனு வந்து அவர் மாத்திரம் போல தன்னோட கூட எல்லா முனிவர்களையும் அழைச்சிண்டு, அங்கே மகர்ஷிகளை எல்லாம் அழைச்சிண்டு பிரம்மாவை பார்க்கறதுக்கு சத்தியலோகத்துக்கு போகிறா. அங்கே போய் தன்னோட மனசில் இருக்கக்கூடிய இந்த கிளேஷத்தை சொல்லணும். அவரோட சரண சேவை பண்ணுற பிரம்மாட்ட சேவை பண்ணி பிரம்மா கிட்ட இந்த துக்கத்துக்கு என்ன நிவர்த்தி அப்படிங்கிறத நீங்கள் தான் எங்கள் கண்ணுக்கு காட்டணும் அப்படிங்கிறத சொல்கிறதுக்காக அவள் வந்து இங்கேருந்து கிளம்பி நேராக சத்தியலோகத்துக்கு போகிறா. இப்போ மனு பிரம்மாதேவரை பார்க்க போகிறார். அதை 2வது ஸ்லோகத்தில் ரொம்ப அழகாக சொல்கிறார். கஷ்டம் பிரஜாவிருஜதி மய்யவனி நிமக்னா ஸ்தானம் சரோஜபவ கல்பய தத் பிரஜானாம் ஈத்யேவமேஷ கதிதோ மனுனா ஸ்வயம்பூகு அம்போருஹாக்ஷ தவ பாதயுகம் வியசிந்தி அம்போருஹாக்ஷ தவ பாதம். இப்போ யார் இங்கே அம்போருகாக்ஷன் அப்படின்னா செந்தாமரை போன்ற கண்களை உடையவனாக இருக்கக்கூடிய சாக்ஷாத் குருவாயூரப்பனே அப்படின்னு பட்டத்திரி வந்து பகவானை நமஸ்கரிச்சுட்டு சொல்கிறார். என்ன சொல்கிறார் அப்படின்னா பிரஜைகளை எல்லாம் உற்பத்தி, சிருஜத்தின்னா உற்பத்தி பண்ணுறது, உண்டு பண்ணுறதுக்காக அவனின்னா பூமிக்கு இன்னொரு பெயர் அவனி. அவனியில் வந்து என்ன ஆயிடுது அப்படின்னா நிமக்னா நன்னா மூழ்கு போயிடுது. எது இந்த பூமி. இந்த கஷ்டத்தை நாங்கள் யார்கிட்ட போய் சொல்லி அழ முடியும்? அதனால தான் நான் வந்து உங்ககிட்ட வந்திருக்கேன். சரோஜபவ பிரம்மதேவராகிய உங்களை நமஸ்காரம் பண்ணுறதுக்காக நான் இங்கே வந்திருக்கேன். இந்த பிரஜானாம் அவளுக்கெல்லாம், இந்த மக்களுக்கெல்லாம் ஒரு ஸ்தானம் வேணும் இல்லையா, ஒரு வாசம் பண்ணுறதுக்கு ஒரு இடம் வேணும். அந்த ஸ்தலத்தை வேண்டி அதனால நான் வந்து சத்தியலோகத்தில் வந்து இங்கே பிரம்மாவை வந்து நான் வேண்டிக்கிறேன் அப்படிங்கிற. இப்போ பெருமாளோட இப்போ யாருக்கு இந்த ஹானி வந்திருக்கு? பூமாதேவிக்கு இந்த ஹானி வந்துருட்டு, இந்த கஷ்டம் வந்துருட்டு இல்லையா. இரண்யாக்ஷன் போட்டு அமுக்கி வச்சிருக்கான் பூமாதேவியை. அந்த பூமாதேவி யாரு? சாக்ஷாத் பகவானுடைய பத்னி இல்லையா, விஷ்ணுவுடைய பத்னி தானே பூமாதேவி. நம்ம வந்து
பெருமாளுடைய, அதாவது இப்போ வந்து பெருமாளுக்கு வந்து உபநாச்சியர்கள் அப்படின்னு சொல்லுவாள். நம்ம கோவிலில் வந்து பெருமாளுக்கு ஹாரத்தி காட்டும் பொழுது பெருமாளுடைய ஸ்வரூபத்துக்கு காமிச்சுட்டு உபநாச்சியர்கள் அப்படின்னு சொல்லி அவளுக்கும் ஹாரத்தி காட்டுவா. அவள் யார் உபயநாச்சியார்கள் அப்படின்னா, அவள் ரெண்டு பக்கமும் இருக்கக்கூடியவா, பூமாதேவியும் ஸ்ரீதேவியுமா இருக்கக்கூடிய, ஸ்ரீதேவி பூதேவியை தான் தன்னுடைய பத்னியாக இது பண்ணிட்டு இருக்கார் அப்படின்னு வந்து சொல்கிறோம் இல்லையா. அப்படிப்பட்ட தன்னுடைய மனைவியான பூமாதேவிக்கே இப்படிப்பட்ட ஒரு கஷ்டம் அப்படிங்கிறச்ச வந்து பூமாதேவிக்கு வந்து எது எப்படி இப்போ தாயார், இப்போ பெருமாள் தானே, அவர் ஒருத்தர் தானே, அவர் ஒன்றையே இவருக்கு இப்போ இப்படிப்பட்ட பெருமாளுக்கு மனைவி அப்படின்னா அதை தான் இப்போ முதல்ல நான் சொன்னேன் இல்லையா. அந்த மாதிரி வந்து விகாரமான ஒரு அர்த்தத்தில் வந்து எடுத்துக்கப்படாது. இவாள்லாம் என்ன அப்படின்னா, பூமாதேவி அப்படின்னா அவ யாரு அப்படின்னா க்ஷமான்னா அப்படியே பொறுமையை தவிர வேற எதுவுமே தெரியாது பூமாதேவிக்கு. அப்படி பொறுமையோட ஒரு ஸ்வரூபம், அந்த அம்சமும் பகவானுக்கு வேணும் இல்லையா. ஒரு பகவான் அப்படின்னா அவன் பொறுமையானவனா இருக்கக்கூடியவனா இருந்தா தானே அவன் பெரிய பகவான் அப்படின்னு சொல்ல முடியும். அதே மாதிரி சாட்சாத் மகாலட்சுமி யாரு அப்படின்னா கருணையே வடிவாக இருக்கக்கூடியவ தான் மகாலட்சுமி. ஸோ இப்போ பகவானுக்கு வந்து ஒரு பக்கம் கருணையும் ஒரு பக்கம் பொறுமையும் இருந்தாலே ஒழிய இந்த லோகத்தை சிருஷ்டி பண்ணி இதை பெரிய ஒரு அவன்தானே அப்படியே ஸ்தபதியாட்டம் கிரியேட் பண்ணியிருக்கானே, இவ்வளோ பெரிய பூமண்டலத்தை, இப்படிப்பட்ட ஒரு அகலாண்ட கோடி பிரம்மாண்டத்தை உருவாக்கினவனுக்கு இந்த சக்தி ஸ்வரூபமாக இருக்கக்கூடியவ யாரு அப்படின்னா பூமாதேவி. பொறுமையாக இருக்கக்கூடிய பூமாதேவியும் சாக்ஷாத் ஸ்ரீ மகாலட்சுமி அவையாரு அப்படின்னா கருணையே வடிவாக இருக்கிறவளும். இவாளுக்கு வந்து பூமாதேவிக்கு வந்து நிறைய பேரெல்லாம் சொல்கிறா. விஸ்வம்பரா அப்படின்னா பூமாதேவி, விபுலா, வசுந்தரா, அவனி, பூதேவி, வசுமதி, வசுதா, பூமிஜா, இந்த பேரெல்லாம் நம்ம பூமாதேவி. பூமிஜா அப்படின்னா யாரு அப்படின்னா, பூமிஜாங்கிற வார்த்தை வந்து எங்கே வருதுன்னா சாக்ஷாத் ராமாயணத்தில் வந்து எழுதுறா. பூமிஜா அப்படின்னா சீதாதேவி பூமியிலேருந்து கண்டுபிடிச்சா இல்லையா. ஜனக புத்திரியாக இருந்தாலும் அவளுக்கு பூமிஜா அப்படின்னு ஒரு பேர் உண்டு. அதே மாதிரி வந்து அவனிஜா அப்படின்னா சீதாவுக்கு இன்னொரு பேர் உண்டு. இப்படி யார் பிராட்டியாக இருக்கக்கூடிய தாயார் பூமி தாயாருக்கு இப்படிப்பட்ட ஒரு ஹானி, இப்படிப்பட்ட ஒரு கஷ்டம் வந்துடுதே அப்படின்னு சொல்லி பிரம்மா கிட்ட போய் இவா எல்லாம் முறையிடுறா. பிரம்மா கிட்ட போய் இவா எல்லாம் சொன்னாலுமே அவர் என்ன பண்ண போறார்? பிரம்மா வேற யார்கிட்ட போவார்? நேராக சாக்ஷாத் பகவான் கிட்ட தானே போவார். இந்த ஆபத்திலேருந்து விடுபடுறதுக்கு வந்து பிரம்மா என்ன அப்படின்னா தன்னுடைய புத்தியால் யோசிக்கிறாராம். என்ன யோசிக்கிறார் அப்படின்னா, பரமேஷ்டி துவபாதாம் மத்தியே ததா சன்னாம வேக்ஷிய காம் அப்படிங்கிறார். என்ன அப்படின்னா தவபாத யுகம் வியச்சிந்தீத் அப்படிங்கிறார். பிரம்மா வந்து யாருடைய சரணங்களை தியானித்தார் அப்படிங்கிறத தான் பாகவதத்திலையும் சாக்ஷாத் பரபிரம்மமாக இருக்கக்கூடிய பகவானுடைய பாதார விந்தத்தை அவள் வந்து நமஸ்காரம் பண்ணுறார் அப்படிங்கிறது தான் அந்த இடத்துல சொல்கிறார். எப்பவுமே வந்து யார் சகல உலகங்களையும் படைக்கக்கூடிய சக்தி வாய்ந்தவர் அவர் யார்? சாக்ஷாத் பகவான். 4 வேதங்களையும் எப்பவுமே உச்சரிச்சுருக்கிற இந்த பிரம்மதேவன் தனக்கு இந்த கவலையான ஒரு இந்த நேரத்தில் அவர் என்ன பண்ணுறார்? இந்த துக்க நிவர்த்திக்கு யாரை சரணாகதி அடைய முடியும்? சாக்ஷாத் பகவத் சரணோபாசனத்தை தவிர வேற மார்க்கமே இல்லையே அப்படிங்கிற. இப்போ இதே தான் சொல்கிறார். இங்கே நம்ம பட்டத்திரி என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஏஷக ஸ்வயம்பூ அப்படிங்கிறார். அப்போ சொன்னேன் ஸ்வயம்பூ அப்படின்னா அது மனு அவருக்கு பேர், அது ஸ்வயம்பூ மனுவுக்கு பேர். ஸ்வயம்பூ அப்படின்னா ஸ்வயமாகவே வந்தவர். எங்கேருந்து வந்தார்? பகவானுடைய நாபிக்கமலத்திலேருந்து வெளியில் வந்தவர் ஸ்வயம்பூ அப்படின்னா இந்த இடத்துல பிரம்மா அப்படின்னு அர்த்தம். பிரம்மா ஸ்ரீ பகவானை வந்து பிரார்த்திக்கும் பொழுது வந்து குருவாயூரப்பனோட இப்போ வந்து சொல்கிறார் ஸ்வயம்பூ அப்படின்னு. எய்தாப்பில் பிரம்மா பகவானை பிரார்த்திக்கிற ஒரு காட்சியை நம்மளுடைய குருவாயூரப்பன் சன்னிதானத்தில் நம்மளுடைய சாக்ஷாத் பட்டத்திரிக்கு கண்ணில் வந்து படுறது, அது வந்து தெரியறது கண்ணில். அப்படி அனுபவிச்சு தான் அந்த ஸ்லோகத்தை எழுதியிருக்கார். அப்படி இந்த இடத்துல வந்து பகவத் தரிசனம் வந்து அவருக்கும் கிடைச்சிருக்கு. சாக்ஷாத் பகவானை அவரும் தரிசனம் பண்ணுறார், சாக்ஷாத் பிரம்மாவையும் தரிசனம் பண்ணுறார் அந்த இடத்துல அப்படிங்கிறது வந்து நமக்கு நன்னாவே புரியுது. இந்த இடத்துல வந்து அவர் வந்து அப்படி சொல்கிறார் அப்படிங்கிறது வந்து நன்னா புரியுது. 3வது ஸ்லோகத்துக்கு வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்க்கலாம்.
हा हा विभो जलमहं न्यभिभं पुरस्तात् अद्यापि मज्जति मही किमहं करोमि ईत्तं त्वदङ्घ्रियुगलं चरणं यतोऽस्य नासापुढात् समभव शिशुकोलरूपी. மூணாவது ஸ்லோகத்தில் விபோ பிரபுவான ஹே குருவாயூரப்பா, நான் என்ன அப்படின்னா, அப்போ அவர் சொல்கிறாராம், இப்போ பிரபுவான குருவாயூரப்பான்னு யார் அட்ரஸ் பண்ணுறா இந்த இடத்துல? பிரம்மா அட்ரஸ் பண்ணுறார். என்ன அப்படின்னா, இந்த பிரளய ஜலமாக இருக்கே புரஸ்தாத், நான் நம்ம முன்னாடி ஸ்லோகத்தில் பார்த்தோம், உங்களுக்கெல்லாம் ஞாபகப்படுத்திக்கணும் நீங்கள் எல்லாரும். என்ன அப்படின்னா, இந்த தாமரையில் அப்படியே எழுந்து வெளியில் வர பகவான் பிரம்மா என்ன பண்ணுறாரு, எல்லா இடத்துலையும் சுற்றி பார்க்குறாரு இல்லையா? அந்த பிரளய ஜலத்தில் பகவானை எங்கேயுமே தெரியல அவருக்கு. தெரியல என்னதும் அவருடைய தன்னுடைய யுக்தியை கையாளுறார். என்ன யுக்தி கையாளுறார்? நம்ம முன்னாடியே அதை பார்த்தோம். எப்படின்னா பிரம்மா அந்த நான் இதில் அந்த தண்டில், அந்த தாமரையோட தண்டுக்குள்ளே அப்படியே ட்ராவல் பண்ணி உள்ள வரைக்கும் போய் எங்கே இந்த ஆதார சக்தி கிளம்புறது அப்படிங்கிறத பார்க்க போனவருக்கு அங்கேயும் பகவானை பார்க்க முடியாமல் திரும்ப வந்த வழியே மேலே வந்துடுறார். மேலே வரும்பொழுது மேலே இருக்கக்கூடிய லோகத்தில் வைகுண்டபதியான பகவானை தரிசனம் பண்ணுறார் அப்படின்னு நம்மளுடைய முன்னாடி ஸ்லோகத்தில் நம்ம பார்த்தோம். பட்டத்திரி சொல்கிறத அதை இங்கே நினைவு கூறுறார். இதையெல்லாம் பார்த்துட்டு தபக அப்படிங்கிற தபத்தையும் பண்ணி இப்போ மீண்டும் அவருக்கு நன்னா பகவானை தெரிஞ்சு சிருஷ்டி பண்ணுறதுக்கு முன்னாடி அவர் என்ன பண்ணுறார், இந்த பிரளய ஜலத்தை குடித்து விட்டார் அப்படின்னு நம்ம ஒரு ஸ்லோகத்தில் பார்த்தோம். அப்போவே நான் சொன்னேன், என்ன அர்த்தம் இது அப்படின்னா, துருவனுடைய கதையை அந்த இடத்துல நம்ம ஸ்மரிச்சுட்டோம். ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் உங்கள் எல்லாருக்கும். அது என்ன அப்படின்னா, துருவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அவனுடைய தபஸ் ஒரு 4-5 நாள் ஆனதுக்கு அப்புறமா அவன் கொஞ்சம் முதல்ல என்ன எல்லாம் காய்கறி பழம் இதெல்லாம் எடுத்து சாப்பிட்டுட்டு இருந்தான். அதுக்கப்புறம் ஜலத்தை குடிச்சுட்டு இருந்தான். அப்புறமா இது எல்லாத்தையும் நிறுத்திட்டான். காய்கறி பழம் இதெல்லாம் சாப்பிட்றத நிறுத்திட்டு வெறுமன ஜலத்தையும் வாயுவையும் பக்ஷணமாக இருந்தான் அப்படின்னும். வாயு காற்றையே சுவாசம் பண்ணிண்டு இந்த ஜலத்தையே குடிச்சுண்டு அவன் தபஸ் பண்ணினான் அப்படின்னு துருவன் அந்த இடத்துல எடுத்து காட்டினோம். அதை தான் இங்கே திரும்ப பட்டத்திரி எழுதுறார். எப்படி எழுதுறார் அப்படின்னா, சாட்சாத் பிரம்மா பகவான்கிட்ட சொல்கிறார், அப்பா குருவாயூரப்பா, இப்போ விபோ, நான் முன்னாடியே இந்த நெபிபம்னா இந்த பிரளய ஜலத்தை நான் முன்னாடியே குடிச்சிருக்கேன். அத்தியாபி இன்னும் மகி பூமி மஜ்ஜதி, மூழ்கிறத கண்ணால் நான் பார்த்துட்டு இருக்கேனே, இது என்ன கஷ்டம், இது என்ன கஷ்டம், ஹாஹா அப்படிங்கிற அலாஸ் அப்படின்னு நம்ம ஒரு எக்ஸ்க்ளமேட்ரி மார்க் போடுவோம் இல்லையா? அதுதான். அப்படிப்பட்ட ஒரு கஷ்டத்தை நான் இப்போ கண்ணால் பார்த்துட்டு இருக்கேனே. அப்படி பார்த்துட்டு இருக்கிறேன்னா என்ன பண்ண முடியும்? கிம் கரோமி, எனக்கு என்ன சக்தி இருக்குது பகவானே, இதை நான் என்ன பண்ணணும்? எப்படி என்னால் இந்த கஷ்டத்தை அனுபவித்து நான் பார்த்துட்டு இருக்கேனே. மனுவும் சதரூபையும் மற்ற முனிஜனங்களும் எங்கிட்ட கதறா. இப்போ நான் உன்னுடைய திருவடி சேவையில் நிற்கிறேன் அப்படிங்கிறத சொல்லும் பொழுது உடனே சொல்கிறார், துவதங்கிரி யுகல அப்படிங்கிற. துவதங்கிரி யுகலன்னா 2 பாதம் சரண கமலங்களில் நமஸ்காரம், எத்தக தஞ்சம் புகுந்துட்டேன், இதுமே எனக்கு சரணாகதி தான், வேற எதுவுமே இல்லை. இந்த கஷ்டத்துலேருந்து எங்களை காப்பாற்று, நீதானேப்பா எங்களை பிரஜைகளை உற்பத்தி பண்ணுன்னு ஒரு பெரிய காரியத்தை கொடுத்துட்டு இப்படிப்பட்ட இடைஞ்சல்களை எல்லாம் யார் போக்க முடியும்? அதை நீ ஒருத்தந்தான் போக்க முடியும் அப்படின்னு சொல்லி அப்படி நமஸ்காரம் பண்ணி பகவான் ஒரு பகவான்கிட்ட ஹா ஹா என்ன கஷ்டம் என்ன கஷ்டம் அப்படின்னு ஒரு பெரிய பெருமூச்சு விடுறார். யாரு? பிரம்மா பகவானுக்கு முன்னாடி ஒரு பெருமூச்சு விடும் பொழுது என்ன ஆயிடுறது அப்படின்னா, அவருடைய நாசி துவாரம், நாசா புட்டே அப்படிங்கிற அந்த அவருடைய நாசி துவாரத்துலேருந்து என்ன வருது அப்படின்னா, ஒரு குட்டி அப்படியே சின்ன குஞ்சு ரூபமாக ஒரு பன்றி குட்டி, அது அப்படியே அவருடைய சிசுகோல ரூபிகி அப்படிங்கிற அவரோட நாசா புட்டாத்துனா அவருடைய நாசி துவாரத்துலேருந்து வெளியில் விழறது. இத்தினூண்டு, அதை பார்த்தா இத்துக்கூண்டு இருக்குது, அவ்வளவுதான் இருக்குது. அதை பார்த்தது இவாளுக்கெல்லாம் ஆச்சரியமாக இருக்குது. இது என்ன ரூபம் இது? இது எந்த சாஸ்திரம் புராணம் எதுலேயுமே இந்த ரூபத்தை வர்ணனையும் பண்ணலை, வேதம் சொல்லலை, யாருமே சொல்ல முடியாது. இந்த
அபாரமான இந்த ரூபத்தை மூச்சு விட்ட மாத்திரத்தில் பகவானுடைய இது பிரம்மாவுடைய மூக்கிலேருந்து பகவான் வந்து அப்படி கீழே வந்து விழறார். அவர் எவ்வளவு அளவு இருக்காராம், அங்குஷ்ட மாத்திரேன அப்படிங்கிறார். ஒரு கட்டவிரல் அளவு தான் இருக்காராம். இந்த கட்டவிரல் அளவு அப்படிங்கிறது வந்து ரொம்ப அழகான, பகவானுக்கு இது பிடிச்ச மூர்த்தி, இந்த பிடிச்ச அளவுன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து சாக்ஷாத் ராமாயணத்தில் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா வந்து ஹனுமான் வந்து இப்படியே கிளம்பி போயின்னு இருக்காரு இல்லையா, மேலே போகும்பொழுது அந்த சுரசா அப்படிங்கிற நாகப்பாம்போட வயிற்றுக்குள்ளே போகும்பொழுது அவர் இப்படி தான் அவரோட வாயில் போகிறச்ச இதுக்கூண்டா போய்டுறார். அங்குஷ்ட மாத்திரேன அவரும் அங்குஷ்ட அளவில் தான் உள்ளே போகிறார். அப்புறம் விஸ்வரூபம் எடுத்து அவளை இது பண்ணுறார். அதே மாதிரி உத்தரையோட கர்ப்பத்தில் இருக்கக்கூடிய சிசுவை காப்பாற்றுறதுக்கு பகவான் எப்படி போய் உள்ளே இருக்கார், அங்குஷ்ட மாத்திரேன ஒரு கட்டவரல் அளவுக்கு இத்தினூண்டு பகவானாக இருக்கார். உள்ளே இருக்கிற பரீட்சித் அதை பார்த்துருக்கான். உள்ளே இருக்கிற பரீட்சித் பார்க்குறான், பகவானுடைய சக்கரம் வந்து சுதர்ஷன சக்கரம் வந்து காப்பாற்றுறது. உள்ள பகவான் நுழைஞ்சிருக்கார், கர்ப்பவாசத்துக்குள்ளே நுழைஞ்சு பரீட்சித்தை பார்க்குறார். அந்த குட்டி சிசு அதில் உயிர் இருக்குது, அதோட உயிர் அணு பார்க்கறது. இந்த பகவான் யாரோ ஒருத்தர் நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு உள்ளே வந்திருக்காளே அப்படின்னு. அப்போ அவன் வந்து எப்படிப்பட்ட ஒரு பரமஞானி, எங்கே தன்னுடைய பகவானுடைய திவ்ய ஸ்வரூபத்தை தன்னுடைய கர்ப்பவாசத்திலேயே பரீட்சித் பார்த்ததுனால தான் இன்னைக்கு நமக்கு இந்த பாகவதமும் நாராயணியமும் கையில் கிடச்சிருக்கு இல்லையா. பரீட்சித் தேடுறான் பகவானை, எங்கே எங்கே எங்கேன்னு வெளியில் வந்ததும் தேடுறான். அப்படிப்பட்ட ஒரு சத்புருஷன், அப்படிப்பட்ட ஒரு ஞானி, அப்படி ஒரு ராஜ வாழ்க்கை அவனோடது, அப்படி டிசிப்ளின் பர்சன். பட் இருந்தாலும் கலி புருஷனை வந்து அடக்கிறதுக்கு வரும்பொழுது அந்த கலி இவன் மேலே ஒட்டிண்டு ஒரு தக்ஷக பாம்பா வந்து இவனுக்கு 7 நாளில் மரணம்ங்கிறத சொல்லி அந்த 7 நாளில் வந்து நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு அவன் நினச்சிண்டு அப்படியெல்லாம் அவசியமே இல்லைப்பான்னு வந்து அப்படியே சாக்ஷாத் சுகமுனியை பார்த்து அப்படி நமஸ்காரம் பண்ணி 7 நாளில் பகவானுடைய கதைகளை கேட்டு 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 அவன் வந்து தன்னுடைய முக்தியை அடையறான் அப்படிங்கிறதான் வந்து பரீட்சித்தோட சரித்திரம். அப்படிப்பட்ட பரீட்சித் மகாராஜா கர்ப்பவாசத்தில் இருக்கக்கூடிய உத்தரையோட கர்ப்பத்திலையும் பகவான் அங்குஷ்ட மாத்திரேன உள்ள போயிருக்கான். அந்த அங்குஷ்ட மாத்திர ரூபத்தில் இப்போ ஒரு ரூபத்தை எடுத்துட்டு பகவான் பூமியில் விழறார். எங்கேருந்து அப்படின்னா பிரம்மாவுடைய நாசியிலேருந்து வெளியில் வந்து விழறார். பிரம்மா விட்ட ஒரு பெருமூச்சில் பிரம்மாவுடைய நாசிக்குள்ளேருந்தே பகவான் வெளியில் வந்து விழறார். அப்படின்னா பிரம்மாவே இதை படைச்ச மாதிரி ஆயிடுத்து. பகவான் பிரம்மாவுடைய ஹிருதயத்தில் தான் இருக்கார், இருந்தவர் தான் அந்த நாசித்வாரம் வழியாக வெளியில் வந்து விழறார் அப்படிங்கிறத வந்து இந்த 3வது ஸ்லோகத்தில் ரொம்ப அருமையாக வந்து சொல்கிறார் பட்டத்திரி. அப்படி பட்டத்திரி அது சொன்னது மாத்திரம் இல்லை, இந்த இடத்துல வந்து பாகவதத்திலையும் ரொம்ப அருமையாக இதெல்லாம் வந்து சொல்கிறா. ஏன்னா இது பாகவத ரூபமாக இருக்கக்கூடிய நாராயணியம் அப்படிங்கிறதுனால இந்த பாகவதத்தில் இருக்கக்கூடிய சில ஸ்லோகங்களை எல்லாமும் வந்து நம்ம வந்து அப்பப்போ அனுசந்தானம் பண்ணிகிட்டே போகலாம். இத்யாபித்யாயதோ நாச விவராத் சகாசனா வராகதேகோ நிரகாதங்குஷ்ட பரிமாணக அப்படிங்கிறார். என்ன அப்படின்னா என்ன ஒரு இது பகவானுடைய கஷ்டத்தெல்லாம் போக்குறதுக்காக இப்போ வந்திருக்கிற இந்த ஒரு பெரிய பிரளயம் தானே இது. இந்த ஒரு பூமி பிரளயத்துக்குள்ளே அமைஞ்சின்றிருக்கு. அந்த பூமி பகவத் தியானம் இவாள்லாம் பண்ணுறத இந்த கஷ்டங்களை போக்குறதுக்காகவும் க்ஷேமத்தை கொடுக்கறதுக்காகவும், அதனாலேயே வந்து பகவான் பிரம்மாவோட மூக்குலேருந்து ஒரு பன்றிக்குட்டி உருவில் தோன்றினான் அப்படின்னு ஸ்ரீமத் பாகவதம் ரொம்ப அழகாக அந்த ஸ்லோகத்தில் சொல்கிறது. அதே மாதிரி என்ன அப்படின்னா இந்த கஷ்டங்கள்லாம் நேரும்பொழுது விவேகிகள்லாம் யார், விவேகமாக இருக்கிறவான்னா ஞானியாக இருக்கிறவா, நல்ல ஞானத்தை உள்ளவா என்ன பண்ணுவா அப்படின்னா அஷடாட்டம் யோசிச்சுட்டு இருக்க மாட்டாளாம். என்ன பண்ணணும் அப்படின்னு, இந்த மாதிரி பண்ணலாமா அந்த மாதிரி பண்ணலாமான்லாம் அவள் யோஜனையே பண்ண மாட்டாளாம். அவள் டைரெக்டாக என்ன பண்ணுவாளாம், சரணாகதி தான். பகவானே சரணம் அப்படின்னு பகவானுடைய இதில் வந்து சரணாகதி பண்ணிடுவா. அப்படி பண்ணுறதுனால வந்து தான் என்ன அப்படின்னா
பாகவதத்தில் வந்து அதையும் சொல்கிறார், அந்த ஸ்லோகத்தையும் சொல்கிறார். என்ன அப்படின்னா, யார் ஒருத்தன் வந்து தன்னோட அதாவது தன்னோட கர்மத்தினால தன்னுடைய கர்மாவால் வந்து கஷ்டங்களை வந்து ஏற்படுறது வந்து அவிவேகியாக இருக்கிறவா, அதாவது நம்மளை மாதிரி விவேகம் இல்லாதவா ஜனங்களாக இருக்கக்கூடியவா, யதார்த்தத்தில் பழகிறவா, அப்படி இருக்கிறவாளுக்கு வந்து பகவானுடைய பெரிய ஸ்வரூபமும் பகவானுடைய கருணையும் அவளுக்கு தெரியறது இல்லை. அதனால வந்து பகவான் எங்கே இருக்கார் அப்படின்னா பக்தர்களுக்கு பக்கத்திலேயே இருக்கார். அப்படின்னா நாசா புட்டாத்ம சமபவக அப்படிங்கிற அந்த மாதிரி பகவான் வந்து எங்கே இருக்காருன்னா பக்தர்களுக்கு பக்கத்திலேயே தான் இருக்காராம். எங்கேயோலாம் போய் தேட வேண்டாம் பகவானை, உனக்குள்ளேயே தாண்டா இருக்கேன் அப்படிங்கிறத காமிக்கிறதுக்காகவே இப்படி வந்து விழுந்திருக்கார் அப்படின்னு சுகர் வேற பாவத்தில் அதை சொல்கிறார். அதுதான் அந்த ஸ்லோகம். விஷமாம்ச தசாம் பிராப்தக தேவான் கர்ஹதி வைப்ரிஷம் ஆத்மன கர்மதோஷேன விஜனாத்திய பண்டிதக. அதாவது பெரிய பண்டிதனாட்டம் யோஜனை பண்ணாத, விவேக்கியாக இருந்து தான் நீ வந்து பண்ணணும் அப்படின்னு இல்லை. சரணாகதத்துவம் பண்ணினாலே யார் அப்படின்னா சாட்சாத் பகவான் நம்மளுடைய அருகாமையிலேயே இருக்கார் அப்படிங்கிறது வந்து ரொம்ப அழகாக வந்து இந்த இடத்துல வந்து வராகமூர்த்தியினுடைய அவதாரம் வெளியில் வந்து விழறார் சுவாமி. அப்புறம் இந்த பகவான் எப்படி இருக்கார் அப்படிங்கிறத வந்து 4வது ஸ்லோகத்தில் சொல்கிறார். 4வது ஸ்லோகத்தில் என்ன சொல்கிறார் அப்படின்னா, அங்குஷ்ட மாத்திரவபுஹு உற்பதித புரஸ்தாத் பூயோபி கும்பி சதிருஷக समजृम्भदास्त्वम् अप्रेततावितमुदीक्ष्य भवन्तमुच्चैः विस्मेरतां विदिरगात् सहसूनुभिस्वैः. முதல்ல விழும்பொழுது எப்படி இருக்கார் பகவான் அப்படின்னா அங்குஷ்ட மாத்திரமாக தான் இருக்காராம். அதுக்கப்புறமா என்ன ஆச்சு அப்படின்னா எல்லாரும் பார்த்துட்டு இருக்கா. யாரெல்லாம் பார்த்துட்டு இருக்கா? மரீச்சி, மனு, இவா கர்த மாதிரி இப்படி பல முனிகளோட தானே ரிஷிகளோட தானே வந்திருக்கார் இங்கே பிரம்மா கிட்டக்க. இப்போ பிரம்மா கிட்ட சத்தியலோகத்தில் அவதாரம் பண்ணிட்டார் பகவான். சத்தியலோகத்தில் இருக்கிற பிரம்மா சத்தியலோகத்தில் இருக்கிற பிரம்மா எங்கே போய் முறையிடுறார்? வைகுண்டபதியாக இருக்கக்கூடிய பகவான் கிட்ட முறையிடும் பொழுது அப்படி வருத்தப்படுறார். கஷ்டம் என்ன கஷ்டம் இது, இதுலேருந்து எனக்கு விடுதலையே, இது எப்படி நம்ம விடுவிக்க போகிறோம் அப்படின்னு ஒரு பெருமூச்சு விடும் பொழுது பகவான் அங்கே அவதாரம் பண்ணுறார். அதான் பக்தர்களுக்குள்ளேயே இருக்கார் பகவான் அப்படிங்கிற காட்டுற ரூபம் அப்படின்னு சொல்கிறா. வராக அவதாரம் அப்படிங்கிறது வந்து ஒரு விளையாட்டுல ஆரம்பத்திலே சொன்னோம். ஞானவராகன்னே பேர் அவருக்கு. அப்படிப்பட்ட ஒரு வராக மூர்த்தியாக இருக்கார். அவர் இப்போ என்ன பண்ணுறார் அப்படின்னா க்ஷண மாத்திரத்தில் என்ன ஆயிடுறாராம், பூயோபி கும்பி சதிருஷக அப்படிங்கிற. கும்பின்னா யானை அளவுக்கு சமஜிரும்பதாக அப்படியே வளர்றாராம். கடன்னு இத்தினூண்டு கட்ட விரல் அளவுக்கு இருந்த சுவாமி யானை அளவுக்கு வளர்றாராம். யானை அளவுக்கு வளர்ந்துட்டாரேன்னு அப்படியே ஆச்சரியமாக எல்லாரும் பார்த்துட்டே இருக்க பகவான் என்ன ஆயிட்டார் அப்படின்னா இன்னும் மேலே 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 அப்படியே ஓங்கி வளர்ந்து நிற்கிறாராம். அவ்வளோ பெருசாக இருக்காராம். அப்படிப்பட்டவர் என்ன பண்ணுறார் அப்படின்னா இப்போ தன்னுடைய சூனுபிகி யாரெல்லாம் பார்க்குறாரு அப்படின்னா சகபுத்திரர்களோடு வந்திருக்காராம். யார்? பிரம்மா சகபுத்திரர்கள்னா இந்த இவாளெல்லாம் மனு இவாளோட தானே வரார். வந்து தன்னுடைய புத்திரர்களோட வந்து இப்படிப்பட்ட ஒரு ஆச்சரியமான ரூபத்தை வந்து அப்படி பார்க்குறார். எப்படி வந்து இந்த 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 அவதாரத்துக்கே என்ன ஒரு பெரிய மகிமை அப்படின்னா இதில் வந்து ரொம்ப அழகாக வந்து சொல்கிறா. என்ன அப்படின்னா சாக்ஷாத் பகவானுக்கு வந்து பேதமே இல்லையா. அதாவது இந்த ஜந்து இது சிரேஷ்டம், இது இந்த ஜந்து அப்படிங்கிற பேதமே இல்லை பகவானுக்கு. அதனால தான் பகவான் வந்து என்ன அப்படின்னா கொஞ்சம் கூட ஒரு ஏற்றத்தாழ்வு அப்படிங்கிற இதுவே இல்லை பகவானுக்கு. எப்படி பகவான் வந்து வளர்றார் அப்படிங்கிறத வந்து இந்த பாகவதத்திலே ரொம்ப அழகாக சொல்கிறார். தஸ்யாபி பஷ்யத ஸ்வதஸ்த க்ஷணேன கில பாரத கஜமாத்திர பிரபவவிருத்தே ததத்புத மபூன்மகத் மரீச்சி பிரமுகைர்விப்ரகை குமாரைர்மனுனா சக திருஷ்ட்வா தத்சௌகரம் ரூபம் தர்க்கயாமாஸ சித்ரதா
பகவானை வந்து பிரார்த்திச்ச இதுலேயும் அவளும் அதே தான் எழுதியிருக்கார். சுகர் அப்படி தான் அழகாக சொல்கிறார். கஜமாத்திரக அப்படின்னா கும்பி அப்படிங்கிற வார்த்தையும் கஜன் இதெல்லாம் யானையை குறிக்கக்கூடியது. யானை அளவுக்கு உருவத்தில் வளர்ந்துட்டே போகிறார். ஆனால் எப்படி ஒரு சூரிய பகவானுக்கு வந்து யாருக்குமே ஏற்றத்தாழ்வு கிடையாது. சூரியன் வந்து சிரேஷ்டமாக இருக்கிறவாளுக்கு தான் வெளிச்சத்தையும் தன்னுடைய வெப்பத்தையும் கொடுப்பான்னு இருக்கா? இல்லையே. ஜலத்தில் இருக்கக்கூடிய மீனுக்கு முதற்கொண்டும் சூரியனுடைய வெளிச்சம் தெரியும். அந்த அடியில் இருக்கிற குத்திரூண்டு புழு பூச்சிக்கு கூட தெரியும். புல்லில் இருக்கக்கூடிய திருணமாக இருந்தாலும் அந்த புல்லுக்கு கூட அது வந்து உணரக்கூடிய ஒரு சக்தி இருக்குது. பெரிய மலையாக இருந்தாலும் அந்த மலைக்கு கூட அந்த வெப்பம் வருது இல்லையா? அது மாதிரி சூரிய பகவானுக்கு வந்து எதுக்குமே ஏற்றத்தாழ்வு இல்லையோ அதே மாதிரி இங்கே பகவானும் என்ன அப்படின்னா எந்த பிராணிகளிடத்திலும் அவருக்கு ஏற்றத்தாழ்வே கிடையாது. அதனால அவர் என்ன பண்ணுறார் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு எல்லாரும் ஜென்ரலாக யார் வந்து கண்ணுக்குட்டி அப்படின்னு கொஞ்சம் குழந்தையில வந்து யாரும் பன்னிக்குட்டின்லாம் கொஞ்ச மாட்டா இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஒரு அரூபமான வஸ்து அப்படின்னு நம்மளுடைய மனுஷாளுக்கெல்லாம் தோன்றக்கூடிய ஒரு ரூபம். அதனால தான் அதை அப்படி நினச்சுன்ற போகிறாளோ என்னமோ தெரியல, அப்படி நினச்சிக்க கூடாது. இனிமேவாது நம்ம நினைக்காம இருக்கணும். என்ன அப்படின்னா இப்போ இந்த ரூபத்தை பார்த்து பிரம்மாவுக்கு அதி ஆச்சரியமாயிடுதான். என்ன அப்படின்னா தன்னோட சிருஷ்டியில் இப்படிப்பட்ட ஒரு ரூபமே பண்ணலையே நம்ம அப்படின்னு ஆச்சரியப்படுறாராம். இதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் வராகத்தையே பிரம்மா சிருஷ்டி பண்ணினார் அப்படின்னு எல்லாம் சொல்கிறா. அதனால வந்து இந்த இடத்துல பகவான் எதனால இந்த அவதாரம் அப்படின்னா பரித்ராணாய சாதூனாம் விநாசாய சதுஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே. மீண்டும் மீண்டும் எங்கெல்லாம் தர்மத்துக்கு ஒரு ஹானி வருதோ கஷ்டம் வருதோ அந்த இடத்துல அந்த 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 ஆபத்தை விடுவிக்கிறதுக்காக மீண்டும் மீண்டும் என்னுடைய பிறப்பு இருக்கும், என்னுடைய அவதாரம் இருக்கும் அப்படின்னு பகவான் வந்து பகவத்கீதையில் சொல்கிறார் இல்லையா? அதே மாதிரி இந்த அங்குஷ்ட மாத்திர ரூபத்தில் இப்போ சாக்ஷாத் வராக மூர்த்தி அவதாரம் பண்ணி பிரம்மாண்டமாக வளர்ந்து நிற்கிறார். இந்த வராகமூர்த்தி எப்படி இருக்கார் அப்படிங்கிறது வந்து ரொம்ப அழகாக வர்ணனை பண்ணுறார். இந்த வராகமூர்த்தி வந்து சாதாரண வராகமூர்த்தியா இல்லையா? இவர் எப்படி அப்படின்னா இவருக்கு யஜ்ஞவராக மூர்த்தி அப்படின்னு தான் பேர். ஏன் அப்படின்னா யஜ்ஞவராக மூர்த்தின்னா வேதத்தில் இருக்கக்கூடிய 7 சந்தஸ் அப்படின்னு சொல்கிறா இல்லையா? அதாவது இப்போ எல்லாம் சந்தியாவந்தனம் பண்ணுறவாளுக்கெல்லாம் வந்து ரொம்ப அழகாக இந்த வார்த்தைகள்லாம் நன்னா தெரியும். இருந்தாலும் இது வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக நான் வந்து அதை வந்து உபயோகம் பண்ணுறேன். 7 சந்தஸாக இருக்கக்கூடிய காயத்ரி, உஷ்ணித்து, அனுஷ்டுப்பு, பிருகதி, பங்கி, த்ரிஷ்ருபு, ஜகதி, இந்த 7மே வராக பகவானுடைய துவக்குன்னா தோல், ஸ்கின், அந்த ஸ்கின்னாக இருக்கான். அந்த தோலாக இருக்கிறது எது அப்படின்னா வேதத்தினுடைய 7 சந்தஸும் பகவானுடைய தோல், உடம்பினுடைய தோலாக இருக்கான். அது மேலே இருக்கக்கூடிய இந்த ரோம கூப்பங்கள் இருக்கு இல்லையா, ரோமாஞ்சனம், அதாவது மயிர்கால்கள்லாம் இருக்கு இல்லையா, அது வந்து என்ன அப்படின்னா யஜ்ஞத்துக்கு உபயோகப்படக்கூடிய தர்பையாக இருக்கான். அதெல்லாம் வந்து யஜ்ஞத்துக்காக உபயோகப்படக்கூடிய தர்பைகளாட்டம் இருக்கக்கூடியதான் அதெல்லாம். அப்புறம் பகவானுடைய 4 கால்கள். ஏன்னா இப்போ வந்து பகவான் வந்து 2 காலோட வல்லியே யஜ்ஞ வராக மூர்த்தியானா வந்திருக்காரு. அப்போ அதுக்கு வராகத்துக்கு 4 கால்கள் உண்டு இல்லையா? அந்த 4 கால்கள் எது அப்படின்னா 4 விதமான ரித்விக்குகளாம் அவள்லாம். யார் யார் அப்படின்னா ஹோதா, அத்வர்யு, உத்கானா, யஜமானன் அப்படிங்கிற இந்த 4 ரித்விக்கள். அவள் வந்து என்ன பண்ணுறா அப்படின்னா பெரிய பெரிய யாக யஜ்யமெல்லாம் பண்ணக்கூடியவா. அவள் பண்ணக்கூடிய யாகத்துக்கு வந்து என்ன பேர் அப்படின்னா சாதுர்ஹோத்திர யஜ்யம் அப்படின்னு சொல்கிறா. இதெல்லாம் வியாக்கியான கர்த்தாக்களுடைய உபன்யாசங்கள்லேருந்து தான் எடுத்திருக்கேன். அதனால் வந்து ஏதானும் சின்னதாக தவறுகள் இருந்தால் கூட என்னை மன்னிச்சுக்கணும். அந்த மாதிரி அவள்லாம் வந்து இப்படி பிரகடனம் பண்ணுறா. அப்படிப்பட்ட வராகமூர்த்தியோட கால்கள் வந்து இந்த மாதிரி 4 ரித்விக்குகளாக இருக்காளாம் அவள் வந்து. அதனால் வந்து இது ஒரு சாதாரணமாக தெருவில் நடமாடக்கூடிய ஒரு ரூபம் அப்படின்னெல்லாம் நம்ம புத்தியில் வச்சுன்றக்கூடாது. ஏன்னா இது வந்து அப்படிப்பட்ட ஒரு சிரேஷ்டமான ரூபம். அதை வந்து பிரம்மாவே அந்த ஆதிவராகத்தை ரூபத்தை பார்த்து அப்படி பிரமிச்சு போயிடுறார். இது எங்கேருந்து வந்தது, இது எப்படி பகவான் சங்கல்ப மாத்திரத்தில் எப்படி இப்படி வந்து நிற்கிறார் அப்படிங்கிறத வந்து பார்த்து அதி ஆச்சரியப்படுறார் பிரம்மா. ஆனால் பிரம்மாவுக்கு வந்து ஒரு பயமும் வந்து விடுறான் மனசுக்குள்ள. என்ன அப்படின்னா
இதெல்லாம் ஏதாவது மாயையா, நம்ம கண்ணில் ஒன்றுமே தெரியறது இல்லையா அப்படிங்கிறது தான் 5வது ஸ்லோகத்தில் பகவான் பிரம்மா வந்து இது பட்டத்திரி வந்து எழுதுறார். என்ன அப்படின்னா, கோசாவச்சிந்திய மகிமா கிட்டிருத்தி தோமே நாசா புடாக்கிமுபவே தஜிதஸ்ய மாயா ஈத்தம் விசிந்தயதி தாதரி சைல மாத்ரஹ சத்யோ பவன் கில ஜகர்ஜித கோர கோரம். இந்த என்னோட மூக்குலேந்து பிரம்மா சொல்றார், என்னோட மூக்குலேந்து இப்படி வந்த ஒரு அசாத்தியமான மனசுக்கெல்லாம் நம்மளோட மனசுக்கும் மதிக்கும் எட்டுப்படாத, அதாவது அதால் நிர்ணயமே பண்ண முடியாத ஒரு பெரிய மகாத்மியமாக இப்படிப்பட்ட ஒரு கிட்டின்னா பன்றின்னு அர்த்தம். இந்த இடத்துல கிட்டி, இந்த ரூபமாக இருக்கக்கூடிய இந்த பன்றி என்னவா இருக்க முடியும், எதா வந்திருக்க முடியும்? இதெல்லாம் என்ன அப்படின்னா, அஜிதஸ்ய யாராலையுமே பிரம்மா பகவானுடைய மாயையை சொல்லி மாள முடியாதான், சொல்ல முடியாதான். பகவானுடைய அந்த ரூப லாவண்யம், பகவானுடைய அந்த சக்தி, அதை யாராலையுமே நிர்ணயம் பண்ண முடியாது, யாராலையுமே அதை பிரஸ்தாபிக்க முடியாது. அப்படிப்பட்டவர் இதை ஒரு மாயையா, ஒரு விசிந்தவத்தி சிந்திக்கிறச்சியே நமக்கு அப்படி தோன்றதே அப்படின்னு சொல்கிறார். அப்போ நீங்கள் என்ன பண்ணுறார் அப்படின்னா, இப்படி அவர் நினச்சிட்டே இருக்காராம். இப்போ வராகமூர்த்தி எப்படி இருந்தார்? அங்குஷ்ட மாத்திரமாக இருந்தார். அதுக்கப்புறமா என்ன ஆனார் அப்படின்னா கும்பி யானை அளவுக்கு வளர்ந்தார். இதை வளர்ந்ததை பார்த்து பிரமிச்சு இது என்ன மாயையா அப்படின்னு பகவானை பற்றி நினச்சின்னு இருக்கார் பிரம்மா. பிரம்மா மாத்திரமில்லை, பிரம்மபுத்திரர்களாக வந்திருக்கக்கூடிய எல்லா ரிஷிகளும் இதை அப்படியே ஆச்சரியமாக பார்த்துன்னு இருக்கிற அந்த சமயத்தில் என்ன பண்ணினாராம், வராகமூர்த்தி கோர் கோர் அப்படிங்கிற ஒரு பெரிய கோர சப்தம், அப்படிப்பட்ட ஒரு சப்தத்தை கொடுத்து என்னமா பண்ணுறார் அப்படின்னா அப்படியே சைல மாத்திரக மலையளவுக்கு வளர்ந்து விட்டாராம். அப்படியே அதி பிரம்மாண்டமான ஒரு வளர்ச்சி வராகமூர்த்தி அப்படியே மேலே 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 வளர்ந்துட்டுருக்கார். அப்படியே கோரமான ஒரு சப்தத்தை கொடுக்குறார். அந்த சப்தத்தை கேட்குற அத்தனை பேரும் ஸ்ரீமத் பாகவதத்தில் அப்படி அழகாக அதை போட்டிருக்கா. என்ன அப்படின்னா இப்படிப்பட்ட ஒரு சப்தம் தேவலோகத்திலேருந்து வந்திருக்க கூடுமோ? இந்த யஜ்ஞபரூபமான பகவான் என்னை இப்படி யோசிக்க வேண்டி, இப்படி நான் இப்படியெல்லாம் யோசிக்கணும் அப்படின்னு தான் இப்படி பெரிய பாறையாட்டம் ஆயிட்டாரா அப்படின்னு எல்லாரோடையும் யோசிக்கிறாராம். யாரு? நம்மளுடைய சாக்ஷாத் பிரம்மா யோசிக்கிறார். இப்போ என்ன சொல்கிறா அப்படின்னா, யோகிகள்லாம் என்ன பண்ணுறா அப்படின்னா, தன்னுடைய ஹிருதய குகை அப்படின்னா பிராணாயாமம் மூலமாக பகவானை கட்டுப்படுத்தி தன்னுடைய ஹிருதயத்தில் சாட்சாத்காரமாக தன்னுடைய அஷ்டாங்க யோகத்து மூலமாக பகவானை ஸ்தம்பனம் பண்ணி தன்னுடைய மனசுக்குள்ளே வச்சு ரசானுபாவமாக அந்த பகவானுடைய பிரசித்தியை அப்படியே யோஜனை பண்ணிட்டு இருக்கிற அத்தனை யோகிகளுக்கும் இப்போ நன்னா தெரியறதான். என்ன அப்படின்னா, சாக்ஷாத் இந்த பகவான் இங்கே இல்லையா, எங்கே இல்லை, அவளுடைய மனசுக்குள்ளே இல்லை. இவர் இப்போ எங்கே வந்திருக்கார் அப்படின்னா, பெரிய ஒரு ரூபமாக எடுத்துண்டு பகவான் இப்போ வெளியில் வந்திருக்கார் அப்படிங்கிறத அவள்லாம் புரிஞ்சுக்கிறாளாம். இப்போ பகவான் என்ன அப்படின்னா, விராட்ட ரூபமான பகவானுக்கு இதெல்லாம் சாத்தியம் அப்படிங்கிறான். ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு விராட்ட ஸ்வரூபத்தை காமிச்ச பகவானுக்கு ஒரு யஜ்ஞவராகனா ஒரு அவதாரம் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. அவருக்கு ஒரு பெரிய, அவருக்கு இது ஒரு பெரிய லீலை தான் இல்லையா? அதனால தான் நம்ம முன்னாடியே பார்த்தோம், பாகவதத்தினுடைய மகாத்மியத்திலேருந்து ஆரம்பித்து பகவானுடைய மகாத்மியம் என்ன அப்படிங்கிறத நம்ம நன்னா தெரிஞ்சுக்கணும். அப்பத்தான் பகவான் இப்படிப்பட்ட ஒரு விஸ்வரூபம் யார் எடுக்க முடியும்? சாதாரண குப்பன் சுப்பன்லாம் எடுத்துவிட முடியுமா? யாரும் எடுக்க முடியாது அப்படிம்பார் குருநாதர் ரொம்ப அழகா. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு ரூபத்தை ஒருத்தர் காமிச்சு கொடுக்க முடியும் இந்த லோகத்துக்கு அப்படின்னா அது சாட்சாத் பகவானாக தானே இருக்க முடியும், வேற யாரா இருக்க முடியும்? அப்படித்தான் பட்டத்திரி இந்த இடத்துல அப்படியே ஆச்சரியப்பட்டு போறார். பட்டத்திரிக்கும் இந்த யஜ்ஞவராக மூர்த்தியா
பகவான் இந்த சாக்ஷாத் குருவாயூரப்பன் கொடுத்த காட்சியை பட்டத்திரி தானும் தன் கண் முன்னாடி அதை பார்க்கறார் அப்படிங்கிறார். தானும் தன்னோட கண்ணு முன்னாடி அதை பார்க்கறார். பார்த்த பகவானை அப்படியே ஸ்மரணம் பண்ணுறார். எப்படி பிரம்மாவுடைய நாசி இதுலேருந்து ரொம்ப அழகாக என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, சாக்ஷாத் பகவான் சர்வவியாபியாக இருக்கக்கூடிய பகவான் எல்லா லோகத்திலையும் எல்லாரையும் கஷ்டத்திலேருந்து அனுகிரகம் பண்ணக்கூடிய பகவான் எங்கேயோ இல்லை, சமீபத்தில் தான் இருக்கார் அப்படிங்கிறத தான் நம்ம எல்லாரும் உணரணும். இந்த பெரிய பெரிய மகாத்மியமும் கதைகளும் இது கதை இல்லை இல்லையா? நிச்சயமாக இது ஒரு கதாசிரவணேன அப்படின்னு நம்ம சொன்னாலுமே இது கதை கிடையாது. இது சாக்ஷாத் பகவான் எப்படி இப்படி நம்ம கிட்டையே இருந்து அனுகிரகம் பண்ணக்கூடிய பகவான் அப்படிங்கிறத நம்ம நன்னா புரிஞ்சுக்கணும். ஸோ அதனால எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் சாக்ஷாத் பகவானை ஸ்மரணம் பண்ணி பரமஹம்சாளாக இருக்கக்கூடியவா பகவானுடைய சிருஷ்டியிலேருந்தே வந்த பிரம்மாவாகட்டும், எல்லாரும் சனகாதியர்களாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் சரணாகதம் பண்ணுறவாளுக்கு பகவான் தன்னுடைய கட்டாட்சத்தை எப்பவும் கொடுத்துட்டே இருப்பார் அப்படிங்கிறது சத்தியம். இந்த வராக ரூபம் அடுத்த 5 ஸ்லோகத்தில் நம்ம பின்னாடி பார்க்க போகிறோம். இந்த வராக மூர்த்தி எப்படி ஹிரண்யாக்ஷனை வதம் பண்ணுறார். வதம் பண்ணினத்துக்கு அப்புறமா இந்த வராக மூர்த்தி எப்படி சொல்ல போகிறார் அப்படின்னா, என்ன சொல்ல போகிறார் அப்படின்னா, இந்த ரூபத்தை யார் தியானம் பண்ணுறாளோ அவளுக்கு என்ன மாதிரியான கட்டாட்சத்தை கொடுப்பேன் அப்படிங்கிறது தன்னுடைய கடைசி ஸ்லோகத்தில் இந்த தசகத்தோட கடைசி ஸ்லோகத்தில் பட்டத்திரி ரொம்ப அழகாக சொல்கிறார். அதை நம்ம நாளைக்கு பார்க்கலாம். இந்த மாதிரியான வராக ரூபம் அப்படிங்கிறது வராக அவதாரம் ரொம்ப அழகாக பகவான் இறங்கி வரார். திரும்ப திரும்ப சம்பவாமி யுகே யுகே அப்படிங்கிற மாதிரி கஷ்டத்தை போக்கக்கூடறதுக்காக தாயார் சாக்ஷாத் பூமி தேவி பகவானுடைய பத்னியாக இருக்கக்கூடிய இந்த பூமாதேவி பொறுமைக்கு மாத்திரமே ஒரு ஜனனம் அப்படின்னா அது யாரை காட்டணும் அப்படின்னா பூமாதேவியை காட்டணும். அவளோட ரூபமாக தான் வந்தவா தான் சீதாதேவி. அந்த மாதிரி இந்த பூமியை காப்பாற்றுறதுக்காக நம்ம நிஜமாவே ரொம்ப தேங்க் பண்ணணும். இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த சிச்சுவேஷனில் இப்போ நம்மளுடைய இந்த பூமி படக்கூடிய அவஸ்தையில் இந்த மாதிரி ஒரு வராக ரூபமாய் நம்மளுடைய சுவாமி இந்த கஷ்டத்தெல்லாம் நம்மள்டேருந்து எடுப்பார் அப்படிங்கிறதான் ஒவ்வொருத்தருடைய தியானமும் பிரார்த்தனையுமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி குருவாயூரப்பனோட பரம கருணையில் நம்ம வராக அவதாரம் பார்த்துட்டு இருக்கோம். 12வது தசகம் 5 ஸ்லோகம் ஆயிருக்கு. 5 ஸ்லோகத்தில் யஜ்ஞவராகனா பகவான் எப்படி அவதாரம் பண்ணினார் அப்படிங்கிறத பார்த்தோம். 5வது ஸ்லோகத்தில் அவர் அந்த கிட்டி அப்படிங்கிறது இது மாயையா அப்படின்னு ஆச்சரியப்படுறார் நம்மளுடைய பிரம்மா. ஏன்னா அது அப்படி தெரியறது இது மாயையா இருக்குமோ அப்படின்னு ஆச்சரியப்படுறார். ஆச்சரியப்படுறதுனால அவருக்கு யோசிக்கிறார். கொஞ்சம் கொஞ்சமாக இவருடைய இந்த இத்தினூண்டு அங்குஷ்டாபியாம் அளவுக்கு இந்த பகவானை எல்லாரும் பிரார்த்தனை பண்ணி மேலேந்து எல்லா ரிஷி முனிவர்கள்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுறா. அப்படி ஸ்தோத்திரம் பண்ண இன்னும் அந்த ஸ்தோத்திரத்தை கேட்டு அவர் மலையளவு சைல மாத்திரக வளர்ந்துடுறார் அப்படிங்கிறத 5வது ஸ்லோகத்தில் நம்ம பார்த்தோம். அப்படி பயங்கரமாக கர்ஜனையோடு கோரக அப்படிங்கிற கர்ஜனையோடு யஜ்ஞபுருஷராக வராக பகவான் பிரம்மாவுக்கு காட்சி தந்தார். ஏன்னா இது யாருக்கு சாத்தியம் அப்படின்னா சாக்ஷாத் பகவானுக்கு தான் அது சாத்தியமாக முடியும். இப்படிப்பட்ட ஒரு ரூபத்தை உருவாக்கிக்கிறதோ இப்படி ஒரு ரூபத்தை தரிச்சுட்டு வரதோ யாராலையுமே எக்ஸ்பெக்டே பண்ண முடியாத ரூபம் இல்லையா இது. பகவான் ஒரு வராக அவதாரம் எடுப்பார் அப்படின்னு யாரும் யோசிச்சிருக்க மாட்டா இல்லையா. அந்த மாதிரியான ஒரு அவதாரத்தை பகவான் எடுத்துட்டு வரார் அப்படின்னா அது ரொம்ப அதி ஆச்சரியமாக இருக்குது. அது யாரால் முடியும் அப்படின்னா அது பகவானால் மாத்திரம்தான் அது முடியும். கிருஷ்ணனால் மாத்திரம்தான் அப்படிப்பட்ட ஒரு பெரிய காரியத்தை பண்ண முடியும் அப்படிங்கிறது இங்கே புரியுது. 6வது ஸ்லோகத்தில் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்க்கலாம். तं ते निनादम् उपकर्ण्य जनस्तपस्ताः सद्यस्थिताश्च मुनयो नुनुवूर्भवन्तं तस्तोत्रहर्षुलमणा परिणद्य भूयः
தோயாஷயம் விபுலமூர்த்திரவாதரஸ்துவம். அதாவது அவதார தஸ்துவம் அப்படிங்கிறார். எப்படி அப்படின்னா பகவான் என்ன அப்படின்னா தன்னுடைய நினாதம்னா அந்த கர்ஜனை பண்ணிட்டு வராரு இல்லையா, அதை கேட்டு என்ன ஆயிடுத்தான், ஜனஸ்தபஸ்தாகா எல்லா லோகமும், ஜனலோகம், தபலோகம், சத்தியலோகத்தில் இருக்கிறவா 14 லோகத்தில் உள்ளவர்களுக்கும் இவருடைய இந்த சப்தம் கேட்கறதாம். அவ்வளோ பெரிய கோர சப்தம். அப்படிப்பட்ட அந்த குருன்னு உருமக்கூடிய அந்த சப்தத்தை கேட்டு என்ன பண்ண ஆரம்பிச்சுட்டா, எல்லாருக்கும் நன்னா தெரிஞ்சுடுத்து. என்ன அப்படின்னா எல்லா முனீந்திராளுக்கும் தெரிஞ்சுடுத்து, இரண்யாக்ஷனை வதம் பண்ணுற டைம் வந்தாச்சு, பகவான் கிளம்பி வந்துட்டார் அப்படிங்கிறது அவளுக்கெல்லாம் புரியுது. புரிஞ்ச உடனே அவள் என்ன பண்ணுறா அப்படின்னா, பகவானுக்கு எது ரொம்ப பிரீத்தி பண்ணும் அப்படின்னா, பகவானை எத்தனை ஸ்தோத்திரம் பண்ணுறோமோ அதுதான் பகவானுக்கு ரொம்ப பிரீத்தியை கொடுக்கக்கூடிய விஷயம். அதனால தான் அர்ஷுலமனாகா அப்படிங்கிறார். அர்ஷுலமனாகான்னா எப்போவுமே தன்னை ஸ்தோத்திர பிரியராக இருக்கக்கூடியவராம் பகவான். அது ஒன்று தான் அவருக்கு அதீத சந்தோஷத்தை கொடுக்கறது. அப்படிங்கிறதுனால என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அந்த அவரை மேலே மேலே இவாள்லாம் முனீந்திராள்லாம் உட்காந்து அவரை ஸ்தோத்திரம் பண்ணுறா. ஸ்தோத்திரம் பண்ணி பகவானுடைய கல்யாண குணங்களை பாடுறா. அப்படி எல்லாரும் காத்துருக்கா இந்த ஒரு பெரிய விஷயத்தை பார்க்கறதுக்கு. இந்த ஸ்தோத்திரத்தினுடைய தன்னை பற்றின அந்த ஸ்தோத்திரத்தை அவள்லாம் பாட பாட அவருக்கு இன்னும் ரொம்ப சந்தோஷம் ஆயிடுறதான். யாருக்கு அப்படின்னா நம்மளுடைய வராகமூர்த்திக்கு. விபுலமூர்த்திகி அப்படிங்கிறார். இன்னும் பெரிய சரீரத்தை எடுத்துட்டே வராராம். அவ்வளோ பெரிய சரீரமாக இருக்கான். அதாவது ஆகாசத்துக்கும் திரிவிக்ரம அவதாரம் எல்லாம் சின்னதாக எடுத்து இந்த இடத்துல ஆகாசத்துக்கும் பூமிக்கும் ரசாதளம் வரைக்கும் அவருடைய ஆவிர் பவிக்கிறார். அவ்வளோ பெரிய உருவமாக இருக்கார். அப்படிப்பட்ட பகவான் எப்படி இதுவாக இருந்தார், யானை ரூபத்துக்கு வந்தவர் மலையளவு வளர்ந்து மலையளவுக்கும் மேலே வளர்ந்துடுறார். அப்படி வளர்ந்தவர் என்ன பண்ணுறார் அப்படின்னா, அப்படி ஒரு கர்ஜனையை பண்ணிண்டு அந்த தோயாசயம் அந்த சமுத்திர ஜலத்துக்குள்ள அப்படியே பிரவேசிக்கிறார்னா பாயறார்னே தான் எழுதுறார் பாகவதத்தில். எப்படின்னா அந்த ஜலத்துக்குள்ள பாயறாராம். பாயும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, அந்த எப்படி இருக்குது அப்படின்னா, முனையே நுணுவுகு யோகக்ஷேமம் பகாமியகம். இந்த இடத்துல என்ன அப்படின்னா, எதுக்காக பகவான் புனப்புனக இந்த மாதிரி அவதாரம் பண்ணுறார் அப்படின்னா, சாட்சாத் பக்தர்களை ரட்சிக்கிறதுக்காகவும் தர்மத்துக்கு ஏதேனும் ஒரு ஹானி வரும்பொழுது அந்த தர்மம் என்னைக்கும் தலை துவங்கி நிற்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப கருணை உள்ளவர் நம்மளுடைய பகவான். அதனால இந்த பகவான் இந்த இடத்துல இப்படி ஒரு வராக அவதாரத்தை எடுக்கிறார். அப்படி எடுத்தவர் என்ன பண்ணுறார் அப்படின்னா, முனையே நுணுவுகு அப்படிங்கிறார். எல்லா பகவானால் சிருஷ்டிக்கப்பட்ட பிரம்மாலேருந்து ஆரம்பித்த அத்தனை பேரும் என்ன பண்ணுறா அப்படின்னா, சாட்சாத் பகவான் அந்தர்யாமியாக இருக்கிற பகவானை தன்னுடைய ஹிருதயத்தில் வச்சுண்டு இதய கமலத்தில் வச்சுண்டு பூஜை பண்ணிட்டு இருக்கிறவா அவளுக்கு இப்போ புரியுறதான். இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா, தங்களுடைய ஹிருதய கமலத்தில் அப்படிப்பட்ட பகவானை காணலியே அப்படின்னு தேடுறாளாம் முனிவர்கள்லாம். அப்படி தேடி அவள் என்ன பண்ணுறா அப்படின்னா, தன்னுடைய பகவான் மனசில் இல்லாமல் இப்போ வெளியில் விஸ்வரூபமாக இப்படி காட்சி கொடுக்குறார் அப்படிங்கிறத பார்த்து ஜனஸ்பத்திய சத்தியலோக பாகவத முனிவர்கள்லாம் சொல்கிறா. சத்தியலோகத்தில் இருக்கிறவாள்லாம் என்ன அப்படின்னா இந்த இடத்துல அதை தான் சொல்கிறார். முனையோன் நுணுவுகு அப்படின்னா ஹிருதய குகையில் பகவானை எப்பவும் மனனம் பண்ணிட்டு இருக்கிறவா பகவான் வெளியில் இருக்கார், வெளியில் இந்த மாதிரி ஒரு அவதாரத்தில் இருக்கார் அப்படிங்கிறத வெளியில் பார்த்து தெரிஞ்சுக்கிறா. அதை பார்த்துட்டு அவள்லாம் விசேஷமாக ஸ்தோத்திரம் பண்ணுறா. என்ன மாதிரியான விசேஷமான ஸ்தோத்திரம் அப்படின்னா அந்த ரூபத்தையும் இது ரொம்ப நன்னா வர்ணிக்கிறது. இவாள்லாம் சத்தியலோகத்தில் இருக்கிறவாள்லாம் என்ன அப்படின்னா, இப்போ ரொம்ப தூரம் இல்லையா, ஒன்றுக்கு ஒன்று ரொம்ப தூரத்தில் இருக்கான். எது அப்படின்னா ஜனலோகம், தபலோகம், சத்தியலோகம், இதில் எல்லாரும் இருக்கிறவா அத்தனை பேரும் பகவானை ஸ்தோத்திரம் பண்ணுறா அப்படின்னு நம்பூதிரி சொல்கிற. யார்? நம்மளுடைய
நாராயண பட்டத்திரி நம்பூதிரி வந்து சொல்கிறது வந்து எப்படி இருக்குது அப்படின்னா, இதுலேருந்து நமக்கு தெரியறது பகவானுடைய கர்ஜனை, அப்படிப்பட்ட அசாத்தியமான ரூபம், இதெல்லாம் எங்கே இருக்குது அப்படின்னா ஃபுல்லாக வியாபனமாக இருக்கான், எல்லா இடத்துலையும் இருக்கான். தத் ஸ்தோத்திர ஹர்ஷுலமனா அப்படிங்கிறார். எல்லா இடத்துலையும் அப்படி வியாபிச்சு இருக்கு. அது அப்படிப்பட்ட பகவான் வந்து தத்சோஸ்திர அர்ஷுலமனாக அப்படின்னா தன்னுடைய ஸ்தோத்திரத்தினாலேயே என்னைக்கும் திருப்தி அடைய வரக்கூடியவராக இருக்கார். அதனால என்ன ஆகுது அப்படின்னா விபுலமூர்த்திகி, அதை காட்டுறதுக்காக அவர் என்ன அவ்வளவு சுலபர், அப்படி ஒரு சுலபமான வஸ்து நம்மளுடைய பகவான் அப்படிங்கிறத வந்து காட்டுறதுக்காக இப்போ விபுலமூர்த்திக்கு பூமி பூராவும் அப்படியே வியாபிச்சு இருக்கார். எல்லா இடமும் வெறும் ஜலப்பிரளயமாக இருக்குது. இப்போ எதனால இவ்வளவு ஜலப்பிரளயத்துக்குள்ளே அவருக்கு தேடுறது ரொம்ப சௌகரியமாயிடும். தன்னுடைய சாட்சாத் தர்மபத்தினியாக இருக்கக்கூடிய பூமாதேவி எங்கே இருக்கா அப்படிங்கிறத தேடுறதுக்காக அவர் வந்து நன்னா இப்போ தேட முடியறது அப்படிங்கிறார். இப்போ வந்து என்ன அப்படின்னா பாகவதத்தில் ரொம்ப அழகாக இவருடைய வர்ணனையை இன்னும் கொஞ்சம் ரொம்ப அழகாகவே விஸ்தீரணமாக சொல்லியிருக்கார். நிஷம்யதே கர்கரிதம் ஸ்வகேத ஷயிஷ்ணுமாயா மயம் मायामयसूकरस्य जनस्तपसद्य निवासिनस्ते त्रिभिः पवित्रैर्मुनयो गृह्णन् स्म तेषां सदां वेदविधानमूर्तिः ब्रह्मावतार्यात्मगुणानुवातं विनत्य भूयो विबुधोदयाय கஜேந்திரலீலோ ஜலமாவிவேஷ. அதாவது கஜேந்திரனுடைய குணங்களை எல்லாம் உடையக்கூடியவர்னு இந்த இடத்துல அப்படி எடுத்துக்கணும். இல்லைனாலும் வந்து கஜேந்திரன் மாதிரி யானையோட அளவுக்கு அவர் வளர்ந்தார்னு சொன்னோம் இல்லையா, அதை இந்த இடத்துல போட்டுருக்கா. எப்படி அப்படின்னா பகவான் என்ன ரூபம் அப்படின்னா ஒரு சின்ன பன்றி ரூபத்தில் வந்த பகவான் இப்போ விஸ்வரூபம் எடுத்து மலையையும் தாண்டி வானளவுக்கு வளர்ந்து நிற்கிறாராம். அப்படி இருக்கிறத பார்த்து அத்தனை முனிவர்களும் வேதங்கள் எல்லாம் வந்து பகவானை வந்து ஸ்தோத்திரம் பண்ணுறது. வேதங்கள் வந்து பகவானுடைய குணங்களை தான் எப்போவுமே விவரிச்சுட்டே இருக்கக்கூடிய ஒரு இது. அதை வந்து என்ன அப்படின்னா தன்னோட குணங்களை வர்ணிக்கக்கூடிய வேதங்களை, அந்த வேதம் ஓதர தேவர்களை இவாளை எல்லாம் என்றைக்குமே பகவான் ரட்சிக்கிறதுக்கு கடமைப்பட்டவராக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறார். என்னுடைய வேதத்தை நான் ரட்சிக்கணும், என்னுடைய தர்மத்தை நான் ரட்சிக்கணும், என்னுடைய வேதத்தை பண்ணக்கூடிய சாது சந்துக்கள் முனிவர்கள் எல்லாரையும் ரட்சிக்கணும், என்னுடைய பாதார விந்தத்திலேயே சரணாகதத்துவமாக இருக்கக்கூடிய எல்லா ஜனங்களையும் ரட்சிக்கணும் அப்படிங்கிறது தான் அவருடைய பிரதானமாக இருக்குது. அதனால் அவர் அப்படிப்பட்ட கர்ஜனை கஜேந்திரனோட, அதாவது யானை ரூபமாக யானை அளவுக்கு வளர்ந்திருந்த அவர் வந்து அப்படி வந்து ஜலத்துக்குள்ள அடுத்த ஸ்லோகத்தில் பிரவேசிக்க போகிறார் அப்படிங்கிறதோட வந்து 6வது ஸ்லோகத்தில் ரொம்ப அழகாக வந்து பட்டத்திரி வந்து அவ்வளோ அழகாக வந்து சொல்கிறார். 7வது ஸ்லோகம். ஊர்த்வ பிரசாரி பரிதூம்ர விதூதரோமா प्रोक्षिप्तवालदि अवाङ्मुखघोरगोणः तूर्णप्रतीर्णजलतः परिगूर्णदक्ष्णा स्तोत्रून्मुनीन् शिशिरयन्नवतेरितत्वम्. என்ன அப்படின்னா ஊர்த்வ பிரசாரி பரிதூம்ர விதூர ரோமா, எப்படி இருக்கான் அவருடைய உடம்பு, நமக்கு கேட்கறச்சே சிலிர்க்கிறது. அப்படிப்பட்ட ரூபம், உடம்பு பூரா ரோமக்கால்கள்லாம் இருக்கான். அந்த ரோமங்கள்லாம் எப்படி இருக்குது அப்படின்னா சிகப்பும் கருப்பும் கலந்த கலரில் இருக்கான். எல்லாம் அப்படி விரைச்சின்னு இருக்கான், மேல் நோக்கி இருக்குது அப்படிங்கிறார். எல்லாம் அப்படி விரைச்சின்னு இருக்கு. என்னென்னா தாயாரை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுல தான் இப்போ அவருடைய மனசு பூரா இருக்குது. அப்படி இருக்கிறவர் வந்து எப்படி இருக்கார் அப்படின்னா அந்த மாதிரி ரோமங்களை உடையவராக இருக்கார். அவருடைய முகம் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா அப்படி ஒரு கோரம்னா அந்த இடத்துல வந்து அர்த்தம் அப்படி பண்ணிக்கப்படாது. கோர ரூபேனா ஒரு விஸ்தீர்ணமான ஒரு பெரிய முகமாக இருக்குது. அதாவது பிடிக்காத ஒரு முகம்னு நம்ம இப்போ எடுத்துக்கக்கூடாது. ஏன்னா இது பகவானுடைய சாட்சாத்காரம் இல்லையா. வராக ரூபமாக வரும்பொழுது அவருக்கு எப்படி இருக்குது அப்படின்னா இந்த பன்றிகள்லே நிறைய வகைகள் உண்டு. நம்ம வந்து நம்ம ரோட் சைட்ல எல்லாம் பார்க்கறது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். வெள்ளை கலர்லேயும் பன்றிகள் உண்டு,
உண்டு. அதை தவிர காட்டு பகுதியில் இருக்கக்கூடிய பன்றிகளுக்கெல்லாம் ஒரு வளைஞ்ச மாதிரி முன்பற்கள் இருக்கும். அதுக்கு அந்த வளைஞ்ச மாதிரி இருக்கக்கூடிய முன்பற்கள், அந்த மாதிரி ஒரு ரூபம் அவரோட தான் இருக்குது. அவருடைய பற்கள் அப்படி அழகாக வளைஞ்சு இருக்குது. அந்த பற்கள் அந்த அந்த மாதிரி ஒரு ரூபத்தை எடுத்துண்டு தூர்ண பிரதீர்ண ஜலத்தக அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ எது வரைக்கும் இவருடைய வியாபனம் இருக்குது அப்படின்னா மேகத்து வரைக்கும் போயிட்டாராம். அவ்வளோ தூரத்துக்கு இருக்கார். அப்படி இருக்கிறவர் என்ன பண்ணுறார், மேகங்களையே உடைச்சு வெளியில் போயிடுவார் போல தோன்றதான் அந்த அளவுக்கு ரூபத்தை எடுத்துன்னு இருக்கார். பரிபூர்ண தக்ஷணா அப்படின்னா என்ன அப்படின்னா, அவருடைய கண்கள் எப்படி இருக்கான், பரிபூர்ண தக்ஷணான்னா அப்படியே கூர்மையான கண்களாக இருக்கான் அவருடைய கண்கள். எப்படி இந்த ஜலத்துக்குள்ளேயே அப்படி கண்ணை முழிச்சுண்டு அப்படி பார்க்குறாராம், எங்கே இருக்கா என்னோட தர்மபத்தினி, என்னுடைய பூமா தேவி எங்கே இருக்கா அப்படின்னு சுழட்டி சுழட்டி அடிக்கிறாராம். அந்த தண்ணிக்குள்ளே அடிச்சுண்டு அப்படி நீந்தி உள்ளே போகிறச்சியே அவருக்கு கண்ணு தெரியுது உள்ளுக்குள்ளே பார்க்குற. அப்படி பார்க்கும் பொழுது எல்லாரையும் பார்த்துட்டே வராராம். பார்த்துட்டு இருக்கும் பொழுது என்ன அப்படின்னா, இந்த ரசாதள லோகத்தில் இருக்கிறவாள்லாம் இருப்பா இல்லையா, பூமிக்குள்ளே பேடுறார் இல்லையா, அந்த ஜலத்துக்குள்ள பிரளய ஜலத்துக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஜந்துக்கள், அதில் இருக்கக்கூடிய தவம் பண்ணிட்டு இருக்கிற ரிஷிகள், ரசாதளத்தில் இருக்கக்கூடியவா அத்தனை பேருக்கும் கருணா கட்டாட்சமாக இந்த பார்வையை காமிக்கிறாராம். இப்படி சுழட்டி சுழட்டி அவர் உக்ரமாக பார்க்குற பார்வை எப்படி இருக்குது அப்படின்னா, கருணையே நிறைஞ்ச பார்வையாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவள் அதை சொல்கிற. சொல்லிட்டு என்ன, உன்னோட கண்ணு அப்படி பார்க்குற, அங்கே இருக்கிற முனிவர்களை எல்லாம் சிசிரையன் அவளுடைய மனசெல்லாம் குளிர வைக்கிற மாதிரி இருக்கான் அவனுடைய பார்வை. ஏன்னா வந்துட்டாரே இல்லையா, இப்போ எதுக்கு வந்திருக்கார் அவர், ஹிரண்யாக்ஷனை வதம் பண்ணி தாயாரை எடுத்துன்னு போனமே, கீழே ஒழிச்சு வச்சிருக்கிற தாயாரை தூக்க போறார். இப்போ அந்த ஒரு காரியம் பண்ணுறதுக்கு இப்போ அவதாரமாக வந்தாச்சு இல்லையா, அதனால அவளுக்கெல்லாம் அப்படியே ஜிலு ஜிலுன்னு ஆயிடுத்தான் மனசு. இவருடைய பார்வையை பார்த்து அப்படியே குளிர்ச்சியான ஒரு பார்வையை கருணையே அவள் மேலெல்லாம் செலுத்திண்டே நீங்கள் ஜலத்துக்குள்ளே போனேலாமே அப்படின்னு நம்பூதிரி பட்டத்திரி நம்மளுடைய குருவாயூரப்பனை பார்த்து கேட்குறார். கேட்டால் சிலாரூபமாக இருக்கக்கூடிய குருவாயூரப்பனுக்கு முன்னாடி பிரத்யக்ஷமாக இந்த காட்சி, இப்படிப்பட்ட வராக அவதார ரூபத்தை தரிசனம் பண்ணினாலே ஒழிய இதை எழுத முடியாது. எப்படி எழுதியிருப்பார், இப்படி ஒரு வர்ணனை அவர் பண்ணணும் அப்படின்னா, பாகவதம் சுகஸ்வரூபமாக இருக்கக்கூடிய சுகரும் பாகவதத்தில் எழுதும் பொழுதும் அப்படி தான் சொல்கிறார் இல்லையா. இவ்வளோ ஒரு ரூபத்தை அப்படி வர்ணனை பண்ணுறாவாள்லாம். ஒவ்வொரு ரூபத்தை வர்ணனம் பண்ணினதுக்கு அப்புறம்னா என்ன ஆடுறது அப்படின்னா, பகவான் எப்போவுமே தன்னை பக்தி பண்ணிட்டு இருக்கிறவாளோட ஸ்தோத்திரத்தில் ரொம்ப குஷியாயிடுறார். குஷியாகிறது மாத்திரம் இல்லை, அவளுக்கு என்றைக்குமே நல்லது தான் பண்ணணும் அப்படிங்கிறத தான் அவர் பண்ணுறார். இப்போ இந்த இடத்துல பகவான் எப்படி அப்படின்னா, பட்டத்திரி நமக்கு இப்படிப்பட்ட ஒரு வராக அவதாரத்தை நேரில் காமிக்கிற மாதிரி ஸ்தோத்திரத்தை பண்ணியிருக்கார் அப்படின்னா அது ஒரு பெரிய காரியம் இல்லையா. அப்படிப்பட்டதை அவர் பண்ணியிருக்கார். இந்த ஸ்தோத்திரத்தை பண்ணும் பொழுது அவர் தன்மயமாயிட்டார் அப்படிங்கிற வியாக்கியான கருத்தாள்லாம். அதாவது பட்டத்திரி தன் நிலை மறந்தார், ஒரு சமாதி ஸ்திதிக்கே அவர் போயிருக்கார். ஏன்னா அது படிக்கும் பொழுதே அதை தான் சொல்கிறா, தன்மயத்துவம் ரசேஷு அப்படிங்கிறார். யார் அப்படின்னா மகாகவி காளிதாசன் படிக்கும் பொழுதே நமக்கு அந்த ஒரு வேகம், அந்த மனசு அதில் லயிச்சு அதில் அப்படியே ஊறுற மாதிரி ஒரு ஸ்லோகம் இருக்குது அப்படின்னா, அதை பிரத்யட்சமாக அவர் அனுபவிக்காமல் அந்த ஸ்லோகத்தை அப்படி எப்படி எழுதியிருக்க முடியும். இப்போ படிக்கிறதுக்கோ கேட்கறதுக்கோ இந்த அர்த்தத்தை புரிஞ்சுக்கிற நமக்கு இப்படி ஒரு சர்வவியாபியாக இருக்கக்கூடிய ஒரு பகவான் அப்படின்னா கற்பனையே பண்ணி பார்க்க முடியல. அவ்வளோ பெரிய வராகம், மூக்கு துவாரத்திலேந்து வந்த இத்துணூண்டு வராகம் இவ்வளோ பெரிய மூர்த்தியாக வளர முடியும் அப்படிங்கிறது அசாத்தியம் இல்லையா. அதை இப்போ நம்ம ரசிக்கிறோம் அப்படின்னா அதுக்கு யார் காரணக்கர்த்தா அப்படின்னா நம்மளுடைய பட்டத்திரி காரணக்கர்த்தாவாக இருக்கார். ஏன்னா அப்படி ஒரு தன்மயத்துவத்தோடு அந்த ரசத்தோடு அதை கொடுத்துருக்கார் அப்படிங்கிறார்.
அதனால் வந்து இந்த மாதிரி பகவானை எப்போவுமே ஸ்மரணம் பண்ணுறவாளை வந்து ஸ்தோத்தூன் முனின் சிஷிரையன் அப்படிங்கிற என்ன அப்படின்னா ஸ்தோத்ரூன் முனின் என்னை யாரெல்லாம் ஸ்துதி பண்ணுறவாளோ அவளை யாரையுமே நான் கைவிட மாட்டேன் அப்படிங்கிறதுல வந்து வராக சுவாமி வந்து அனுகிரகம் பண்ணுறார். இப்போ என்ன ஆறுது அப்படின்னா அவர் எப்படி இந்த ஜலத்துக்குள்ளே எப்படி இருக்கார் அப்படிங்கிறத வந்து பாகவதம் ரொம்ப அழகாக சொல்கிறது. உக்ஷிப்தவால கச்சர கடோரக சட்டாவிதுன்வன் கரரோமஸ்த்வக் குரா कुराहता प्रसितदंष्ट्रईशा ज्योतिर्बभासे भगवान् महीद्र घ्राणेन पृथ्व्या पदवीं विजिघ्रन् क्रोडापदेश स्वयमत्वराङ्गः कराळदंष्ट्रोऽभ्य कराळदृक्म्या उत्पीक्ष्य विप्रान् गृणतो विषक्तम्. இந்த பகவான் என்ன பண்ணுறார், இந்த பூமியை தூக்கிறதுக்காக வராரு இல்லையா, அப்போ என்ன பண்ணுறார், வராகமூர்த்திக்கு வால் இருக்குது. பன்றியாக வரும்பொழுது ஒரு குட்டி வாலும் உண்டு இல்லையா, அந்த எவ்வளோ தூரம் அவருடைய உடம்பு வளர்ந்துருக்கோ அந்த அளவுக்கு அந்த வாலும் வளர்ச்சியோடு தானே இருக்கும். அந்த வாலை என்ன பண்ணுறாராம், அப்படியே உயரமாக தூக்குறாராம். தூக்கிட்டு எப்படி இருக்குது அப்படின்னா அப்படியே ஆகாசத்தில் அப்படியே சஞ்சரிக்கிற மாதிரி இந்த ஜலத்தில் அப்படியே பெடரிய உதறாராம். உடம்பு அப்படி சிலிர்த்து காட்டுறார். அந்த ரோமங்கள்லாம் என்ன இருக்குது அப்படின்னா கெட்டிமான ஒரு தோலோடு இருக்கான். அந்த விளேர்னு இருக்கான் அவரோட தெத்தி பற்கள். அதையும் வச்சுண்டு அவருடைய நேத்திரம் தான் கண்ணு வந்து என்ன அப்படின்னா ஒரு டார்ச் லைட்டாட்டம் ஒளியை பாய்ச்சர் தான் அந்த கண்ணு. அந்த ஜலத்துக்குள்ளே தேடுறதுக்காக ஒரு ஒளிமயமாகவே அந்த கண்ணு இருக்கான். அந்த ஒளிமயமாக இருக்கக்கூடிய கண்ணு யார் அப்படின்னா இது யஜ்ஞவராகமூர்த்தி அப்படிங்கிறா. பின்னாடி சொல்ல போகிறா அடுத்த தசகத்தில் வந்து யஜ்ஞவராகமூர்த்தி அப்படிங்கிறதுக்கு வந்து என்ன அர்த்தம், அவரை எதனால யஜ்ஞவராகமூர்த்தி அப்படிங்கிறத வந்து சொல்கிறா அப்படிங்கிறது வந்து ரொம்ப அத்தியாச்சரியமாக இருக்குது அடுத்த தசகம். அதை வந்து இந்த இடத்துல வந்து ஒரு வார்த்தை சொல்கிறா பாகவதத்தில். அப்படிப்பட்ட வராகமூர்த்தியாக இருக்கிறவர் தாம் மோப்பம் பிடிக்கிறாராம். மோப்பம் பிடிச்சி பூமி இருக்கிற இடத்த தெரிஞ்சுட்டாராம். தெரிஞ்சுட்டு அங்கே என்ன பண்ணுறா அப்படின்னா அங்கே அப்படி தேடி போகிறார் இல்லையா, தேடி தேடி பார்த்துட்டே போகும்பொழுது தன்னுடைய ஒளிமயமான கண்கள் வெளிச்சத்தை வீசக்கூடிய அந்த கண்களால் அத்தனை பேரையும் கட்டாட்சிச்சு அப்படியே அந்த ஜலத்துக்குள்ளே போகிறார். அப்படிங்கும் பொழுது என்ன பண்ணுறார் அப்படின்றது வந்து 8வது ஸ்லோகத்தில் வந்து ரொம்ப அழகாக வந்து சொல்கிறார். அது ஜலத்துக்குள்ளே இறங்கினப்போ அந்த ஜலம் எப்படி இருந்தது, ஜலத்துக்குள்ளே வந்து என்னெல்லாம் இருந்தது அப்படிங்கிறத வந்து ரொம்ப அழகாக 8வது ஸ்லோகத்தில் சொல்கிறார். அந்தர்ஜலம் ததனு சங்குல நக்ரசக்ரம் भ्राम्यतिमिङ्गिलकुलं कलुषोर्मिमालम् आवेश्य भीषणरवेण रसातलस्तान् आकम्पयन् वसुमतीम् अघवेशयस्त्वम्. என்ன பண்ணுறாராம், சங்குல நக்ர சக்கரம் அப்படின்னா ரொம்ப முதலைகள் எல்லாம் இருக்கான். பெரிய பெரிய முதலைகள் இருக்குது. ஏன்னா பிரளய ஜலமாக இருந்து ஜந்துக்கள் எல்லாம் சிருஷ்டி பண்ணியிருக்காரே பகவான். நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம் இல்லையா, பிரம்மா அதெல்லாம் சிருஷ்டி பண்ணியிருக்கார். ஒரு ஒரு ஜந்துக்கள் ஒரு ஒரு குணங்களை உடையக்கூடியது. பாம்புன்னா அதில் பல வகை, முதலன்னா அதில் பல வகை அப்படின்னு அத்தனை பேரையும் சிருஷ்டி பண்ணியிருக்கார் இல்லையா. இப்போ தான் மனுஷ பிரஜாபதி மனுவும் சதரூபையும் தான் இனிமேல் மனுஷர்களை சிருஷ்டி பண்ண போறா. அதற்குத்தான் அவளுக்கு அப்போ அந்த பூமி கிடைக்காம போனதுனால அந்த பூமியை தேடுறாவா. இப்போ இந்த ஜலத்துக்குள்ளே ஏகப்பட்ட முதலைகள் இருக்கான், பெரிய பெரிய திமிங்கிலம் எல்லாம் இருக்கான், அத்தனை கூட்டம் இருக்கு. அதெல்லாம் பார்த்து கலுஷோர்மி மாலம் அப்படின்னா அதுங்களும் நீந்துருது அந்த ஜலத்துக்குள்ள. ஏதோ ஒரு பெரிய பிரம்மாண்டமான உருவம் ஜலத்துக்குள்ள பெருசா தபக்கட்டீர்னு விழுந்திருக்குன்னா அதுங்கள்லாம் அப்படி மிரண்டு போயிடுது. எல்லாம் இங்கேயும் அங்கேயும் ஓடுறது எல்லாம் ஜலத்துக்குள்ள. அது கலுஷோர்லி மாலம்னா அப்படியே அலாலையா அந்த ஜலம் வந்து அப்படியே பொங்கி பொங்கி வருதான், கலங்கி போய் பொங்கி பொங்கி வருதான். அப்படிப்பட்ட ஜலத்துக்குள்ள நீ பிரவேசனம் பண்ணினீரே அப்படின்னு கேட்கிறார். அப்படிப்பட்ட சப்தத்தை கொடுக்கிறேரே, பீஷணரவேண அப்படிங்கிறார். ஒரு குருன்னு பெரிய சப்தத்தை நீங்க கொடுத்துட்டே இந்த பூமிக்குள்ள போறேளே. அப்போ போகும்பொழுது என்னாச்சு, ரசாதலஸ்தான் ரசாதல லோகத்துல இருக்கக்கூடியவா எல்லாரும்
என்ன ஆச்சுன்னா ஆகம்பயன் அப்படிங்கிறார், நடுங்கி போயிட்டாளாம். எல்லாம் இந்த சப்தத்தை கேட்டு ஏதோ பெரிய எர்த்குவேக்காட்டம் ஏதோ நடந்துட்டு இருக்கிற மாதிரி ஒரு சப்தம். ஏன்னா இந்த இடத்துல இந்த சப்தத்தை கேட்கும் பொழுது நமக்கு வந்து 25வது தசகத்தில் வந்து நம்மளோட இவரை நம்ம ஸ்மரிச்சிக்காமல் இருக்க முடியாது இல்லையா? நரசிம்ம அவதாரத்தில் வந்து அப்படிப்பட்ட ஒரு பெரிய சப்தத்தை கொடுத்துண்டு அந்த தூணை பிளந்துண்டு பகவான் வெளியில் நரசிம்ம அவதாரமாக வரும்பொழுது என்னாச்சு? அழகாக போட்டிருந்தார் பட்டத்திரி, நம்மளுடைய பிரம்மா தன்னுடைய தாமரை அப்படிங்கிற அந்த ஸ்தானம் தன்னுடைய இடத்துல உட்காண்டிருக்கிறவர் தடுக்கி விழுந்துட்டாராம் அந்த சப்தத்தை கேட்டு அப்படின்னு அவர் வர்ணனை பண்ணினார் அந்த ஸ்லோகத்தில். அதே மாதிரி இங்கே வராக அவதாரமாக இருக்கக்கூடிய நம்மளுடைய பகவான் இந்த ஜலத்துக்குள்ளே போகிற இந்த சத்தத்தை கேட்டு அத்தனை பேரும் அப்படின்னு நடுங்கி போய்டுறா. நடுங்கி போன உடனே இப்போ அவர் என்ன பண்ணுறார் அப்படின்னா உள்ளே போகிறார். இதை வந்து பாகவதமும் ரொம்ப அழகாக சொல்கிறது. என்ன அப்படின்னா, சவஜ்ரபூடாங்க நிபாத வேக விஷீர்ண கூக்ஷி ஸ்தனயன்னு தத்வ தன்வான் ஊத்ஸ்ருஷ்ட தீர்கோமி புஜைரிவாத்தக சுக்ரோசயக்ஞேஸ்வர பாகிமேதி. இதில் வந்து பகவானுடைய உடம்பு எப்படி இருக்குன்னா வஜ்ரம் மலை போல இருக்கான். அவ்வளோ பெரிய உருவம் இல்லையா? அந்த சரீரத்தை எடுத்துட்டு இந்த சமுத்திரராஜனுடைய வயிற்றை ரெண்டாக கிழிச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி கிழிச்சு வயிறை கிழிச்சுன்னு உள்ளே போகிறாராம். அப்படி போட்டால் அப்படி இருக்கும் பொழுது இந்த நீரில் அந்த ஜலத்தில் வந்த அலைகள்லாம் என்ன ஆகுது அப்படின்னா எல்லாம் மேலே மேலே பொங்கி எழும்புறதான். அதை வந்து சுகர் எவ்வளோ அழகாக சொல்கிறார் அப்படின்னா, அப்படி மேலே பொங்கி பொங்கி எழற அலைகள் ஜலத்தினுடைய திவிலைகள் அலைகள்லாம் வந்து என்னென்னா கையை தூக்கி என்னை காப்பாற்று அப்படின்னு சமுத்திரராஜன் வந்து கத்துற மாதிரி இருக்கான் அந்த சப்தம். யக்ஞேஸ்வரா எங்களை இதுலேருந்து காப்பாற்று, இந்த ஹிரண்யாக்ஷன்லேருந்து எங்களெல்லாம் காப்பாற்று அப்படின்னு அது தோன்ற மாதிரி அப்படி இருக்குது அப்படின்னு சுகர் வந்து ரொம்ப ஆச்சரியமாக தன்னுடைய ஸ்லோகங்களில் பாகவதத்தில் வந்து அதை ஸ்மரிச்சுக்கிறார். இப்போ 9வது ஸ்லோகத்துக்கு என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாம். இப்போ தான் பூமியை பார்க்க போகிறார் வராகமூர்த்தி. दृष्ट्वा तदैत्यहतकेन रसातलन्ते संवेक्षितां झटिति गूटकिटिर्विभो त्वम् आपातुकान् अभिगण्णय सुरारिकेटान् दंष्ट्राङ्गुरेण वसुधा मदता सलीलम् வசுதா மததா சலீலம். முன்னாடியே பார்த்தோம் என்ன அழகான வார்த்தையை போட்டிருக்கார். வசுதான்னா தாயார், பூமி தாயாருக்கு பேர் வந்து வசுதா. ஹே விபோ பிரபுவான ஹரே குருவாயூரப்பா நீ என்ன பண்ண அப்படின்றார். அவர் வந்து அப்படி ஒரு கோபிஷ்டராக இருக்கார் இந்த இடத்துல. ஹிரண்யாக்ஷன் பண்ணிட காரியத்தை பார்த்து அவருக்கு அப்படி ஒரு வருத்தம் வந்துடுறது. யாருக்கு? நம்மளுடைய பட்டத்திரிக்கை அவருடைய வார்த்தைகள்லேயே அவ்வளோ அழகாக போடுறார். என்ன அப்படின்னா தைத்தியஹதேன அப்படின்னு போட்டார். தைத்தியஹதேனன்னா ரொம்ப அல்பமானவனாக இருக்கக்கூடிய ஹிரண்யாக்ஷன் அப்படின்னே போடுறார். அந்த அசுரன் என்ன பண்ணியிருக்கான்? தாயாரை கொண்டு போய் ஒழிச்சு வச்சிருக்கான் இல்லையா ரசாதலத்துக்குள்ள. அதனுடைய மத்தியில் வந்து இருக்கா தாயார். அப்படி சம்வேஷிதாம் வைக்கப்பட்ட தாயார் வசுதாம் பூமியை என்ன பண்ணுறார்? பார்த்து விடுறார். பார்த்த உடனே கூட்டக்கிட்டிகி அப்படிங்கிறார். கூட்டக்கிட்டிகின்னா மாயாவியாட்டம் இருக்காராம். இப்போ பெரிய மாயத்தையே அப்படி ஒரு ஸ்வரூபமாக எடுத்துன்னு வந்திருக்கக்கூடிய வராகமூர்த்தி நீங்கள் என்ன பண்ணேனேள் அப்படிங்கிறத வந்து பட்டத்திரி அப்படியே அனுபவித்து சொல்கிறார். ஆபாத்துக்கான் தங்களை யாரெல்லாம் எதிர்க்க வராளோ, அதாவது தங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்து தங்களை வந்து நிந்திச்சு தங்களை வந்து பகவானை வந்து நிந்தனை பண்ணுற யாராக இருந்தாலும், பகவானுக்கு நல்லது பண்ணாமல் பகவானுக்கு கெடுதல் பண்ணக்கூடிய யாராக இருந்தாலும் அவளை வந்து அந்த அப்படிப்பட்ட அல்பர்களான அசுரர்கள் சுராரிகேட்டான் அப்படிங்கிறார். அவளை அந்த மாதிரி அசுரர்களை எல்லாம் வந்து கொஞ்சம் கூட வந்து லட்சியமே பண்ண மாட்டார். அவிகணைய அப்படிங்கிறார். லட்சியமே பண்ணாமல் ஜட்டிதி உடனே அப்படியே ஓடுறாராம் அந்த ஜலத்துக்குள்ளேயே. தன்னுடைய 4 கால்களால் அப்படியே நீந்தி 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 போய் தாயாரை போய் பார்த்துடுறார். தாயாரை பார்த்துட்டு அங்கே போய் உள்ளே போகிறார். தம்ஷ்டாங்குரேன அப்படின்னா தன்னுடைய தெத்தி பற்களால், என்ன பற்கள் வச்சுருக்கார் அவர்? தன்னோட தெத்தி பற்களால் வந்து என்ன பண்ணுறார்? அப்படியே இந்த இடத்துல போய் விளையாட்டா சலீலம் அப்படின்னு ஒரு வார்த்தை போடுறார். சலீலம்னா அனாயாசமாக
இது ஒரு பெரிய விஷயமே இல்லை எனக்கு. கிருஷ்ணர் சொல்கிறார் இல்லையா, தன்னுடைய அவதார லீலையில் வந்து பண்ணும்பொழுது பிருந்தாவனத்தில் வந்து 7 நாள் அடித்து ஊத்துறது மழை. அவன் வந்து ஏதோ நாய்க்கொடையை எடுத்தா மாதிரி தூக்கி வச்சுட்டான். எதை? அந்த கோவர்தன கிரியை தன்னோட சுண்டு விரலால் சின்ன குழந்தை ஒரு நாய்க்கொடையை தூக்கி இப்படி விளையாடும் இல்லையா, அந்த மாதிரி 7 நாள் பகவான் தன்னுடைய கோவர்தன கிரியை வந்து தன்னோட கையில் தூக்கி வச்சுட்டு இருக்கிற அத்தனை பிரஜவாசிகளையும் தனக்குள்ளே வாங்கோ அப்படின்னு ஒரு அபயம் பண்ணி ஒரு 7 நாள் பாகவத சப்தாகமே அங்கே பண்ணிட்டாராம் பகவான். என்ன அழகாக சொல்கிறா இல்லையா, எல்லாரும் பகவானை கீர்த்தனம் பண்ணுறா, பாடுறா, வேலை பண்ணுறா, சகலமும் பண்ணின்னு இருக்கா. அவாவா காரியத்தை அவாவா பார்த்துன்னு இருக்கா. கோபிகைகள்லாம் வந்து கையை தொட்டு தொட்டு பார்க்குறா. இத்தினோண்டு கிருஷ்ணன் இப்படி பண்ணுவானா, அவளுக்கெல்லாம் அப்படி பிரமிப்பாக இருக்குது. அவனை பகவான் அப்படின்னு எல்லாம் அவள் பார்க்கல. அவளுடைய குழந்தை, அவளுடைய கண்ணன், அவளுடைய கிருஷ்ணர் அப்படின்ற ஒரு ஞானம். அது வந்து என்ன பிரேமை, இது வந்து ஞானம் இல்லை. இந்த இடத்துல வந்து பிரேமையால் அப்படி ரசிக்கிறா அந்த பகவானை. அவனுக்கு அனாயாசமாக பண்ணக்கூடிய ஒரு விஷயம் இல்லையா. அது மாதிரி இப்போ வராக அவதார மூர்த்தியாக எடுத்துட்டு இப்போ பூமியை பார்த்துட்டார். பூமி தேவியை வந்து தன்னோட தெத்தி பற்களால் அப்படியே தூக்குறார். ரொம்ப, அதாவது தாயாருக்கு துளி கஷ்டம் வரக்கூடாது அப்படிங்கிறதுல வந்து பகவான் அவ்வளோ ஸ்ரத்தையாக இருக்காராம். தன்னுடைய பல்லு எங்கேயுமே தன்னுடைய தாயாரோட உடம்புல குத்திடக்கூடாது அப்படின்னு இந்த இடத்துல வந்து இவரை வந்து நம்ம தாயாராக நினச்சிக்கணும். வராகமூர்த்தியை தாயாராக நினச்சிக்கணும். எப்படி நம்ம வந்து இந்த பூனையெல்லாம் குட்டி போட்ட ஒன்றா நம்ம பார்த்துருப்போம் இல்லையா. பூனை வந்து தன்னோட குட்டியை கொண்டு போய் இன்னொரு இடத்துல வைக்கும். அது மியாவுன்னு கத்திகிட்டே இருக்கும் எப்போ பார்த்தாலும். ஆனால் அது என்ன பண்ணும், அழகாக பூனை வந்து இப்போ தாய் பூனை வந்து குட்டி பூனையோட கழுத்தை கவ்வும், 2 கையாலெல்லாம் தூக்கிக்காது. அதே நம்மளுடைய குரங்கு என்ன பண்ணும், வயிற்றை நன்னா கட்டின்றோம். அம்மா எங்கே தாவினாலும் அதுலேருந்து பிச்சு எடுக்கவே முடியாது. குரங்கு அவ்வளோ ஸ்ட்ராங்காக கட்டிக்கும் அம்மாவை. ஆனால் இது என்ன பண்ணும், பூனை அனாயாசமாக தன்னோட பல்லெல்லாம் கடிச்சா என்ன ஆகுது, நமக்கெல்லாம் ரத்தமே வந்துடும், பிராண்டிடும், அதெல்லாம் பண்ணும். ஆனால் தன்னுடைய குட்டி வாத்சல்யம், அந்த வாத்சல்ய பாவத்தில் அது என்ன பண்ணுறது அப்படின்னா அழகாக அப்படி தூக்குறது. அந்த மாதிரி வராக சுவாமி வந்து தன்னோட தெத்தி பற்களால் அப்படி எத்தி அப்படி பல்லில் வச்சுட்டாராம் சுவாமி. அம்பாளை தாயாரை வச்சுண்டா அதை பார்த்தா அத்தனை பேருக்கும் அந்த ஜலத்தில் அப்படியே பார்த்துட்டு அந்த அபகரித்த இதில் வந்து என்ன பண்ணுறார் அப்படின்னா அந்த அசுரனை வந்து அப்படி ஒரு வருத்தமாக அவர் வந்து சொல்கிறார். இப்போ வந்து பகவானை வந்து விபோ அப்படிங்கிறார். எங்கும் நிறைந்தவராக இருக்கக்கூடியவர்னு அர்த்தம். விபோ அப்படின்னா சர்வவியாபி இல்லையா. இந்த இடத்துல பார்க்குறாரு பட்டத்திரி இவ்வளோ பெரிய ரூப வாத்சல்ய இது ரூப லாவண்யத்தோடு இப்படிப்பட்ட ஒரு பன்றி அவதாரம், வராக அவதாரத்தை எடுத்து பகவான் நிற்கும் பொழுது மேலேந்து கீழே வரைக்கும், கீழேந்து மேலே வரைக்கும் அப்படி பார்க்குறாரு அப்படிப்பட்ட ஒரு ரூபத்தை. அதனால அவர் என்ன அப்படிங்கிறார், விபோ அப்படிங்கிற வார்த்தையை போடுறார். பகவானே சர்வவியாபி, எல்லா இடத்துலையும் இருக்கேளே அப்படின்னு சொல்கிறார். அதனால் வந்து உங்களை யாராலையுமே எதிர்க்க முடியாது. எதிர்க்கன்னா அவர் பகவானை நிந்தித்து பகவான்கிட்ட போட்டி அப்படிங்கிறவாள்லாம் எப்படி இருப்பான்னா அவிவேகிகள் அப்படிங்கிறார். விவேகம் உள்ளவர்களாக இருக்க மாட்டா. அதைத்தான் அந்த இடத்துல வந்து சுராரி கேட்டான் அப்படிங்கிற வார்த்தையை போடுறார். அவளுக்கெல்லாம் விவேகமே கிடையாது. அதனால் இந்த மகாபலிஷ்டன், இந்த மகா கேவலமான இவன் வந்து அல்பமான ஹிரண்யாக்ஷன் என்ன அப்படின்னா ரொம்ப சிரமப்பட்டு இந்த பூமி தேவியை திருடிண்டு கொண்டு போய் வச்சத அனாயாசமாக சலிலே அப்படின்னு சலிலம் அப்படிங்கிற வார்த்தையை போட்டார். ரொம்ப அழகாக அந்த சலிலம் அப்படியே ரொம்ப லாவகமாக அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த வார்த்தை அதை வந்து அப்படி எடுத்துன்னு போயிட்டு அப்படி கொண்டு போயிட்டாராம். பகவான் வந்து அந்த தாயாரை வந்து தன்னோட மூக்கில் வந்து அப்படியே அழகாக அந்த பல்லில் வந்து எடுத்துடுறார். அப்படிங்கிறது தான் வந்து இங்கே வந்து பாகவதமும் தன்னுடைய ஸ்லோகத்தில் வந்து சொல்கிறது. இங்கே வந்து பாகவதம் வந்து ரொம்ப சுவாமியை வந்து ஞானவராகன் அப்படின்னு கூப்பிடுறார். இவரை வந்து ஞானவராக மூர்த்தி அப்படிங்கிறார். ஏன்னா இந்த மூர்த்திக்கு வந்து அப்படிப்பட்ட வராக புராணத்திலேயே இவரை பற்றின வார்த்தை வந்து ஞானவராகன் அப்படின்னு தான் உபயோகம் பண்ணிகிட்டே இருக்கா. வராக அவதாரத்தில் அப்படிப்பட்ட பகவானாக இருக்கார். அப்படிப்பட்ட பகவான் வந்து இப்போ தாயாரை வந்து தன்னுடைய இதில் வந்து எடுத்துடுறார் அப்படிங்கிறத வந்து அந்த 9வது ஸ்லோகத்தில் வந்து ரொம்ப அழகாக வராகமூர்த்தி எப்படி தாயாரை ரட்சிக்கிறார் அப்படிங்கிறத வந்து பட்டத்திரி வந்து ஸ்மரிச்சுட்டு இருக்கார்.
இப்போ 10வது ஸ்லோகம். अभ्युत्तरन्नतदरां दशनाघ्रलग्न मुस्ताङ्गुराङ्गितैवाधिकबीवरात्मा उद्धूतघोरसलिला जलदेरुदञ्चन् क्रीडावराहवपुरीश्वर पाहि रोगात्. இப்போ என்ன சொல்கிறார் அப்படின்னா, கிரீடா வராகவபுரீஸ்வர, ஈஸ்வரா, இந்த ஈஸ்வரனே குருவாயூரப்பான்னு எப்படி பண்ணியிருக்க உன்னோட அவதாரத்தை. ஒரு க்ஷண நேரத்தில் வந்து பிரம்மாவோட மூக்கில் ஒரு பெருமூச்சு விடும் பொழுது வந்து ஒரு அங்குஷ்ட அளவுக்கு வெளியில் வந்த பகவான் இப்போ சர்வவியாபியாக வளர்ந்து அப்படியே நிற்கிறையேப்பா. நீ என்ன பண்ணியிருக்க அப்படின்னா வந்து முஸ்தாங்குராங்கி தைவ அப்படின்னா தன்னோட பற்களோட நுனியில் அப்படியே வந்து இந்த பற்கள் நுனியில் வந்து இந்த தாயார் இருக்கிறது எப்படி இருக்குது அப்படின்னா வியாக்கியான கருத்தாலாம் ரொம்ப ஆச்சரியமாக சொல்கிறா. இது வந்து என்ன அப்படின்னா அவ்வளோ பெரிய ரூபத்தில் இது வந்து பூமி வந்து ஒரு தூசு மாதிரி இருக்கான். ஒரு சின்ன ஒரு தூசி அதில் இருந்தால் எப்படி இருக்கும், ஒரு இத்தினூண்டு ஒரு சின்ன பொருளாட்டம் இத்தினூண்டாக தெரியறதான் பூமி. என்னென்னா பகவான் அவ்வளோ பெருசு இருக்காராம். அப்போ பகவான் வந்து என்ன ஒரு கருணை, தன்னுடைய தாயாரை காப்பாற்றுறதுக்கு தன்னுடைய பூமாதேவி, தன்னுடைய தர்மபத்தினியாக இருக்கக்கூடிய பூமாதேவியை காப்பாற்றுறதுக்கு அவருக்கு வந்து புரியலையாம். அதாவது என்ன அப்படின்னா வந்து இதுக்கு சாதாரணமாக சின்ன ரூபமாக வந்து கூட கையால் எடுத்துன்னு போயிருந்துருக்கலாம். ஆனால் அவருடைய மனசு அப்படி இருக்கான். அப்படி வந்து தன்னோட தாயாரை காப்பாற்றணும் அப்படின்னு, தன்னுடைய பூமாதேவியை காப்பாற்றணுங்கிற எண்ணம் ஜாஸ்தியாக அவருக்கு வளர 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 அவருடைய சரீரமும் அவளை வளர்ந்து விடுத்தான். ஆனால் இந்த சரீரம்தான் அடுத்த தசகத்தில் வந்து ஹிரண்யாக்ஷனை வதம் பண்ண போகிறது, அவனோட சண்டையெல்லாம் போட போகிறார். அதை அடுத்த தசகத்தில் தான் பார்க்க முடியும். அப்படிப்பட்டவராக இருக்கக்கூடிய பகவானுக்கு வந்து அப்படி ஒரு மனசு அப்படி இருக்கான். தன்னை வந்து ஸ்தோத்திரம் பண்ணுற அத்தனை பேரையும் ரட்சிக்கணும் அப்படிங்கிறது மாத்திரம்தான் அவனுக்கு வந்து இருக்குது. அப்படிங்கிறதுனால அவர் வந்து அதிக பீவராத்மா அப்படிங்கிற பெரிய பருத்த சரீரமாக இருக்கான் அவரோடது, ரொம்ப வெயிட்டான சரீரமாக இருக்குது அவரோடது. அதையும் வச்சுண்டு இப்போ என்ன அப்படின்னா இந்த ஜலத்தில் அப்படியே உத்தூத கோர சலிலாத் அப்படின்னா அப்படியே கலங்கி கலங்கி அப்படியே நிறைய அலையாக வருது. எல்லா ஜந்துக்களும் இதில் ஜலத்தில் இருக்கக்கூடிய திமிங்கிலங்கள் முதலைகள் எல்லாம் சுற்றி சுற்றி வருது இந்த சப்தம். இதெல்லாம் கேட்டு இல்லையா, அதில் கலங்கி இருக்கிற அந்த ஜலத்தே அந்த சமுத்திரத்தில் அதுலேருந்து நீங்கள் அப்படியே மேலே வரேளே எப்படி அப்படின்னா வந்து தாயாருக்கு ஒரு துக்கமும் இல்லாமல் கொஞ்சம் கூட தாயாருக்கு வந்து சிரமத்தை கொடுக்காத ரூபத்தில் அப்படி அழகாக தாயாரை அப்படி ஜஸ்ட் அப்படி அலாவகமாக அப்படி எடுத்து தன்னோட கோர பற்களுக்கு நடுவில் அந்த தாயாரை வச்சுட்டு நீங்கள் உங்கள் 4 கால்களால் நீந்தி 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 அப்படியே வந்தேலாமே அப்படிங்கிறத வந்து பாகவதமும் ரொம்ப அழகாக சொல்கிறது. स्वदंश्रयोतो धृत्य महीं निमग्नां स उद्धित संरुरुचे रसयाः. அது ரசையாக அப்படி ரொம்ப அழகாக சொல்கிறது. எப்படி அப்படின்னா இந்த பகவானுடைய பெரிய ரூபம் அப்படிங்கிறத வந்து பாகவதமும் சொல்கிறது. இங்கே இவரும் ரொம்ப அழகாக பீத்தவராத்மா அப்படிங்கிறத வந்து சொல்கிறார் இல்லையா, அதிக பீவராத்மா அப்படிங்கிற வார்த்தையை போட்டிருக்கார். இப்போ என்ன பண்ணுறார் அப்படின்னா பட்டத்திரி வந்து ஒரு வார்த்தை போடுறார் இல்லையா, இப்படிப்பட்ட வராகமூர்த்தியாக இருக்கக்கூடிய பகவானே, என்னோட குருவாயூரப்பனே, ஈஸ்வரா உன்னை நான் நமஸ்கரிக்கிறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது பாகிரோகாத் அப்படின்னு இந்த இடத்துல வந்து பொதுவாக ஒரு வார்த்தையை போட்டுட்டாராம். ஏன் அந்த வார்த்தையை அப்படி போடுறார் அப்படின்னா இப்போ அவருக்கு வந்து தோணி போயிடுது இந்த இடத்துல வந்து இப்படிப்பட்ட மூர்த்தியை வந்து இப்படிப்பட்ட என்னோட குருவாயூரப்பனை ஸ்மரணம் பண்ணுறது யாரெல்லாம் பண்ணணும் அப்படின்னா லோகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை ஜனங்களும் ஸ்மரிக்கணும். இந்த லோகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை ஜனங்களுக்கும் உள்ள எல்லா கஷ்டமும்
அவளுக்கெல்லாம் போகணும், அவளுக்கு வந்து இந்த ரோகம் இல்லை பவரோகத்தையும் பவரோகத்திலேருந்தும் அவளை எடுக்கணும் அப்படிங்கிறது தானே அவருடைய பிரார்த்தனையாக இருக்குது. எப்போவுமே அந்த பிரார்த்தனையிலே தான் அவர் லயிச்சுட்டே இருக்கார். அந்த பிரார்த்தனை வந்து சகல பேருக்கும் சேரணும் அப்படிங்கிறதுனால பாகிரோகாத் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை அங்கே போடுறார். அதனால வந்து இந்த வராக அவதாரத்துலேருந்து நமக்கெல்லாம் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, எத்தனையோ ஆபத்துக்கள் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் வரலாம் இல்லையா? ஸோ அது வந்து எதுவும் வந்து சாஸ்வதம் இல்லை அப்படிங்கிறது வந்து நமக்கு நன்னா புரியணும். எத்தனை பெரிய ஆபத்துக்கள் நமக்கு வந்தாலும் அதுக்காக வந்து கவலைப்பட்டுண்டு அதை போய் மற்றவாழ்கிட்ட சொல்லி புலம்புறது, மற்றவாழ்கிட்ட போய் அழறது, இதெல்லாம் பண்ணுறதை காட்டிலும் எது ரொம்ப சிரேஷ்டமானது அப்படின்னா சாக்ஷாத் பகவானுடைய திருவடியை சேர்றது தான் ரொம்ப சிரேஷ்டம் இல்லையா? யார்கிட்டேயோ போய் ரொம்ப அழகாக சொல்கிறார் நம்மளோட கபீர்தாசர் வந்து என்ன அப்படின்னா தன்னுடைய ஒரு இதில் காதா அவருடைய பாட்டில் வந்து சொல்கிறார். அதாவது யார்கிட்டேயோ போய் போய் அழறதும் மற்றவாழ்கிட்ட போய் சொல்கிறதும் அதை வந்து ஒரு வியாஜ்யமாக வச்சுண்டு நம்மளுடைய துக்கத்தை அதிகப்படுத்திக்கிறத காட்டிலும் அது கொஞ்சமானும் குறைய போகிறதா அப்படின்னு கேட்குற. நம்ம ஏதோ ஒரு கஷ்டம்னு போய் யார்கிட்டே ஓ அப்படி ஒரு கஷ்டமா அவங்களுக்கு, ஐயோ பாவம் அப்படின்னு அவளும் நம்மளை என்ன பண்ணுவா, இன்னும் கொஞ்சம் அதுக்கு ஸ்துதி பாடுவா இல்லையா? அந்த மாதிரி வேண்டாமா. ஏன்னா 2 காதை வச்சுட்டு பகவான் காத்துன்னு இருக்கானா. நம்ம என்ன சொன்னாலும் கேட்டுக்கக்கூடிய ஹிருதயம் கருணாமூர்த்தியாக இருக்கக்கூடிய பகவான் அவன்கிட்ட போய் அழலாமே. யார்கிட்டையோ அழறதுக்கு பதில் யார் உன்னுடைய துக்கத்தை நிவர்த்தி பண்ண போகிறானோ அவன்கிட்ட இதை கொண்டு போய் வைக்கலாமே அப்படின்னு சொல்கிறார். அதனால தான் மகாபாரதத்தில் வந்து எப்படி அது ரொம்ப அழகாக வந்து பட்டத்திரி வந்து வித்தரணம் பண்ணியிருக்கார். அனந்தராம தீட்சிதர் வந்து இதுக்கு வந்து வியாக்கியானம் சொல்கிற இடத்துல இதை சொல்லியிருக்கார். அதையும் நம்ம ஸ்மரிக்கணும் இல்லையா? அதனால வந்து மகாபாரதத்தில் வந்து துஷாசனன் என்ன பண்ணுறான், திரௌபதியோட வஸ்திரத்தை பிடிச்சு இழுக்கிறான் இல்லையா? அந்த ஒரு கட்டத்தில் வந்து என்ன ஆறுது அப்படின்னா திரௌபதி தன்னோட கஷ்டத்தை ஓடி போய் பிதாமகராக இருக்கக்கூடிய பீஷ்மாச்சாரியாள்கிட்ட சொல்கிறான். கர்மவசத்தால் இது யாராலையுமே இதை சகிச்சிக்க முடியல, இருந்தாலும் ஒருத்தராலையும் அந்த இடத்துல பேச முடியல. அவளால் வந்து இப்போ வந்து பீஷ்மர் எழுந்து நின்று ஒரு பெரிய சப்தத்தை போட்டு அந்த இடத்துல நிறுத்தியிருந்தார் அப்படின்னா அந்த அப்படியே ஸ்தம்பனமாகி நின்று இருக்கும், இந்த காரியம் நடந்திருக்காது. ஆனால் கர்மாவசத்தால் வந்து அதை பீஷ்மரால் சொல்ல முடியல, அங்கே இருக்கிற பெரிய ஆச்சாரியர்களால் சொல்ல முடியல, யாராலையுமே, ஏன் தன்னுடைய கணவன்மாராக இருக்கக்கூடிய 5 பேராலையுமே அதை சொல்ல முடியல. அப்போ அவளுக்கு வந்து யாருடைய ஞாபகம் வருதான், எந்த ஸ்மிருதி அவளுக்கு ஞாபகம் வருது அப்படின்னா வசிஷ்டர் வந்து உபதேசம் பண்ணியிருக்கார் முன்னாடி. யாருக்கு? திரௌபதி மாதாவுக்கு வந்து வசிஷ்டர் ஒரு உபதேசம் பண்ணியிருக்கார். என்ன அப்படின்னா மகத்யாபதி சம்பிராப்தே ஸ்மர்த்தவ்யோ பகவான் ஹரிஹி அப்படிங்கிறார். அதாவது பெரிய ஆபத்து, எப்படிப்பட்ட ஆபத்து வந்த போதும் அதை வந்து சர்வ துரிதங்கள் எல்லா கஷ்டங்களையும் போக்கக்கூடியவன் யாரு அப்படின்னா சாக்ஷாத் அந்த ஸ்ரீஹரி மாத்திரம்தான் அதை பண்ண முடியும். அந்த ஸ்ரீஹரியை துதிக்கிறத காட்டிலும் வேற என்ன பண்ண முடியும்? நம்ம பண்ணணும், பண்ண வேண்டாம் அப்படிங்கிற பகவானை மாத்திரம் நீ போய் நமஸ்காரம் பண்ணேன். யார்கிட்டயோ அழறது அவன்கிட்ட கொட்டி அழலாமே, 10 நிமிஷத்தில் அந்த பிரச்சனைக்கு சொல்யூஷன் கிடச்சிருக்கும். யார்கிட்டயோ போய் பெருசாக அழுது அது இன்னும் டெவலப் ஆகிறதுக்கு பதில் இவர்கிட்ட சரணாகதி பண்ணினா அப்போ தான் அவளுக்கு வந்து அது உரைக்கிறதான். ஆஹா, சாக்ஷாத் பகவான் ஹரிய ஸ்மரணம் பண்ணாமல் நான் ஏன் இப்படி எல்லார்கிட்டேயும் போய் அழுது புலம்பி அவையெல்லாம் சொல்லி புழம்புறாளே, இந்த ஆத்துக்கான வந்து கிருஹிணி நான், இந்த ஆத்து மாட்டுப்பொன் நான், இந்த வம்சத்தில் வந்தவன் நான், அத்தனையும் சொல்லி புலம்புறா இல்லையா? அதற்கு பதில் அவள் பகவன் நாமாவை சொல்லியிருந்திருக்கலாமே நான் அப்படின்னு அவள் நினைக்கும் பொழுதே அவளுக்கு இது ஞாபகம் வந்துடுறது. வசிஷ்டர் சொன்ன ஸ்மிருதி. இதுலேருந்து நம்ம நன்னா ஒரே ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும், அவள் என்ன ஸ்துதி பண்ணினாங்கிறதுக்கு முன்னாடி. அதாவது நமக்கெல்லாம் யாரோ ஒருத்தர்னு சொல்லக்கூடாது, நம்மளுடைய குருநாதர் நமக்கெல்லாம் வந்து ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் நமக்கு ஏதாவது ஒரு நல்ல விஷயம் சொல்லியிருப்பா. நம்மளுடைய குருநாதர்மார்கள்லாம் அவள் சொன்னதை வந்து ஸ்மரணம் பண்ணணும், அதை ஸ்மரிச்சுக்கணும். அது வந்து எப்போ வரும் அப்படின்னா நம்மளுடைய ஆபத்து காலத்தில் அது கை கொடுக்கும். அந்த கை கொடுக்குற சமயத்தில் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா அதை நன்னா பிடிச்சுக்கணும். என்னது நன்னா பிடிச்சுக்கணும்? எதை கொடுத்துருக்காரு நம்ம பகவான் நம்மளுடைய குருநாதர் அப்படின்னா
சாட்சாத் அந்த நாமத்தை தானே கொடுத்துருக்கார். பகவன் நாமாவை வந்து எப்போவுமே ஸ்மரணை பண்ணிட்டு இருக்கணும், இருந்தாலே உன்னோட கஷ்டங்கள்லாம் போயிடும்னு திருப்பி திருப்பி அவள்லாம் அவளுடைய அனுபவத்தை தான் சொல்கிறான். யாருமே வந்து எதையோ படிச்சுட்டு வந்தோ இல்லை வந்து இதை சொன்னால் இது சரியாக போயிடும் அப்படின்னு அவள் வந்து விஷயமார்க்கமாக ஒரு விஷயத்த சொல்லலை. அவள் அனுபவ ரீதியாக அதை உணர்ந்திருக்கா, அதை அனுபவிச்சிருக்கா, அதில் ஊன்றி போயிருக்கா. அதுலேருந்து அவளுக்கு கிடைச்ச நல்ல ஒரு ஃப்ரூட் அதை நமக்கெல்லாம் கொடுக்குறா இல்லையா. அதை நீயும் ருசிச்சுப்பாரு. அதனுடைய நாம ருச்சி உனக்கு எப்படி தெரியும்? அந்த நாமா எப்படி உங்ககிட்டேருந்து எல்லாத்தையும் எடுத்துண்டு போகும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அதுதான் அந்த நாமா அப்படின்றது. பகவான் நாமா நம்ம சொல்கிற நாராயணியமாகட்டும், பாகவதமாகட்டும், சுந்தரகாண்டமாகட்டும், எனிதிங் எதுவாக இருந்தாலும் அது என்ன பண்ணும் அப்படின்னா அது அதனுடைய வேலையை பண்ணும். நம்ம சொல்கிற நாமம் அந்த நாமா தன்னோட வேலையை பண்ணுமா. என்ன வேலைன்னா நமக்கு எது இந்த நாமத்தை இன்னும் நன்னா சொல்கிறதுக்கும் இந்த பகவத் ஸ்மரணையை எப்போவுமே நம்ம ஹிருதயத்தில் வைக்கிறதுக்கும் நிறைய வழி பண்ணி கொடுக்கும். அதை நம்ம வந்து அனுபவிக்க வேண்டாமா? அந்த வழி பண்ணி கொடுக்கறது தான் பகவானை எப்பவும் ஸ்மரணை பண்ணிகிட்டே இருக்கணுங்கிறதுக்கு அர்த்தம். நமக்கு கெடுதலாக ஏதேனும் ஒரு விஷயம் வந்தால் அதை நாம நம்ம எடுத்துக்கணுங்கிற அவசியமே இல்லை. நமக்கு அது நம்மளுடைய காரியமே இல்லை. நம்ம அதை பற்றின விசாரத்தையே விட்டுடணும். எப்போ நம்ம சரணாகதம் பண்ணிட்டோம் எல்லாமே பகவான் தான் அப்படிங்கிற ஒரு ஸ்தித பிரஜையிலேயே நம்ம அதையே ஞாபகத்தில் வச்சுட்டு அதையே சரணத்தையே எப்பவும் நம்ம ஆதரவாக நினச்சிட்டு இருக்கோமோ அப்போ அந்த பகவான் கண்டிப்பாக கோவிந்தான்னு கையை தூக்குறா இல்லையா. அவள் என்ன சொல்கிறா? சங்கு சக்கர கதாபாணே துவாரகா நிலையாச்சுதா கோவிந்த புண்டரீகாட்ச ரக்ஷமாம் சரணாகதம் அப்படின்னு வந்து 2 கையையும் தூக்கி கோவிந்தா கோவிந்தா கோவிந்தான்னு அலறா இல்லையா. அப்போ அவள் என்ன சொல்கிறா அப்படின்னா, இத்தனை ஆயுதங்கள் எல்லாம் வச்சுட்டு இருக்கியே, சங்கு சக்கரம் கதம் பத்மம் இதெல்லாம் வச்சுண்டு கதா சங்கு சக்கரபாணியாக நிற்கக்கூடிய பகவானே என்னோட கோவிந்தா, உனக்கு இதெல்லாம் ரட்சிக்கிறதுக்காக நீ வச்சுட்டு இருக்கிற ஆயுதங்கள் தானே, இந்த ஒரு சமயத்தில் என்னை நீ ரட்சிக்க வேண்டாமா அப்படின்னு அவள் கதரும் பொழுது பகவான் சாக்ஷாத் அப்போ அந்த அந்த காத்துன்னு இருக்கார் சுவாமி. எப்போ இவாள்லாம் நம்மளுடைய பக்தர்களாக இருக்கிறவாளுக்கு என்னுடைய ஸ்மரணை, ஏன்னா அது ஒன்று தான் அவருக்கு பிடிச்ச ஒரே விஷயம், நாமஸ்மரணம். அது ஒன்று தான் பகவானுக்கு பிடிச்ச விஷயம். அதை வந்து நம்ம இன்னும் நன்னா பண்ண பகவான் எவ்வளோ பிரீத்தி ஆகிடுறார். எவ்வளோ அழகாக வந்து ஒரு இத்தனை சகல சக்தியும் கொடுத்த ஒரு பிரம்மாவாகட்டும், அதுலேருந்து வந்தவர் அவர் வந்து உற்பத்தி பண்ணின ஒரு சனகாதியர்களாகட்டும், அவர் உற்பத்தி பண்ணின ஒரு மனுவாகட்டும், இவா எல்லாருமே வந்து பகவான்கிட்டேந்து வந்தவா தான். அவளே அவளுடைய கஷ்டத்தை வந்து தீர்க்க முடியும்னு எல்லாம் அவளாக பரீட்சையெல்லாம் பண்ணலை. நேராக போய் சரணாகதத்துவமாக பகவானுடைய காலில் தான் விழறா இல்லையா. அப்படிப்பட்ட பகவானுடைய காலில் விழுந்தவா அவளுக்கு அனுகிரகம் பண்ணுறது. அவர் யாருக்கு மாத்திரம் அனுகிரகம் பண்ணலை, ஒரு ஹிரண்யாட்சனாக இருக்கட்டும், ஹிரண்யகசிப்புவாக இருக்கட்டும், ஜெய விஜயாளா ஒரு சாபம், இந்த இடத்துல சாபம்ன்ற வார்த்தையை நம்ம உபயோகப்படுத்தக்கூடாதுங்கிறா வாழலாம். அது வந்து ஒரு அனுகிரகம். அதை வாங்கிட்டு வந்தவாளை முதற்கொண்டும் அனுகிரகம் பண்ணுறார். பூத்தனைக்கு வந்து ஒரு மோட்சம் அப்படிங்கிற வார்த்தையை தான் போட்டிருக்கா. பூத்தனையை வதம் பண்ணினேன்னு சொல்ல, ஏன்னா தாயாரோட ஒரு ஹிருதயத்தை பார்க்குறாராம் பகவான். பாலன்னா கொடுத்துருக்கா. தன்னோட அம்மாவாட்டம் மடியில் வச்சுட்டு பாலை விஷப்பால் கொடுத்தா என்ன, அம்மா மாதிரி தானே மடியில் வச்சுட்டு அப்படி பால் அவள் கொடுக்கறச்ச அதை வந்து அப்படியே பகவான் கண்ணை மூடிண்டு அனுபவிக்கிறான் ஒரு நிமிஷம். அதுக்கப்புறம் தான் பூத்தனைக்கு அந்த மோட்சத்தையே பிராப்தி பண்ணிட்டா. அப்புறம் அவளை எரிச்சுட்டு இருந்தா அதுலேருந்து அகிலோட வாசனை வந்தது. அது எப்படி வந்திருக்க முடியும்? பகவானே வந்து அவளை வந்து ஸ்பர்ஷம், பகவானுடைய ஸ்பர்ஷம் பட்டதுனால வந்து அவளுக்கு அப்படிங்கிறதெல்லாம் பின்னாடி எழுதுறா. அவள் போயாச்சு, மோட்சத்து கதிக்கு அடைஞ்சாச்சு. அப்படிப்பட்ட ஒரு பகவானை வந்து ஸ்மரணை பண்ணுறார் பட்டத்திரி அப்படின்னா, இந்த இடத்துல வந்து அவர் பிரத்யக்ஷமாக வராக ஸ்வரூபமாக இருக்கிற இந்த ஞான வராக மூர்த்தியை பார்க்குற கண்ணுக்கு முன்னாடி பார்க்கறதுனால தான் அவருடைய ஸ்லோகங்களில் இவ்வளோ பெரிய ஸ்ட்ரென்த் இருக்குது. அதாவது பாகவதத்தினுடைய சாரம் அப்படின்றது வந்து விளையாட்டு இல்லை, அவ்வளோ விஸ்தீரணமாக சொல்லியிருக்கிறார் சுக்காச்சாரியால். அப்படின்னா அதை எடுத்து அதை வந்து அப்படியே ரசானுபாவமாக கொடுக்கணும் அப்படின்னா அவருடைய பாண்டித்யம் மாத்திரம் இந்த இடத்துல முக்கியம் இல்லை, அது மாத்திரம் பெரிய விஷயம் இல்லை. சாக்ஷாத் குருவாயூரப்பனுடைய கருணை அதில் கலந்திருக்கிறதுனால தான்
அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஒரு அவதாரமாக முதல்ல அவதாரம் பாகவதத்தினுடைய சாரத்துப்படி நம்ம பார்க்கக்கூடிய முதல் அவதாரம் வராக அவதாரம். அந்த அவதாரத்தை எடுத்து பகவான் தாயாரை தன்னுடைய பற்களில் வச்சுட்டு மேலே எழும்பி வரார். இனிமையாக அவர் இரண்யாட்சனை பார்க்குறார். அதற்கப்புறமான அந்த வதம் அப்படிங்கிறது அடுத்த இதில் பார்க்கலாம். गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द। सद्गुरुनाथ महाराज की जय। हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे।